At this time, I would like to read three different portions of scriptures. The first passage is taken from the book of Job, chapter number 23 and verse number 10. And the second passage for our reading now would be from the book of Romans, chapter number 5, verse number 4 and 5. Finally, we'll go to the book of 1 Peter, chapter number 1, and read verse number 7 now. Job 23:10, it says, and it reads like this: But he knoweth the way that I take. When he hath tried me, I shall come forth as gold. யோபு சரித்திர புஸ்தகம் 23 ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். Romans chapter number 5 verse number 4 and 5, it says, and patience experience, and experience hope, and hope maketh not ashamed, because the love of God is shed abroad in our hearts by the Holy Ghost which is given unto us. உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. 1 Peter chapter number 1 and verse number 7, it says, and it reads like this: that the trial of your faith, being much more precious than of gold that perisheth, though it be tried with fire, might be found unto praise and honor and glory at the appearing of Jesus Christ. 1 பேதுரு 1 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். May the Lord add his blessing to the reading of his word. வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கட்டும். Let us pray. நாம் ஜெபிப்போம். Most gracious and loving heavenly Father, இந்த கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, the only exalted name of the Lord Jesus Christ, உயர்த்தப்பட்டவரே நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே we come humbly approaching thee to the throne of thine grace. உம்முடைய கிருபாசன தண்டை நாங்கள் எங்களை தாழ்த்தி வந்து நிற்கிறோம். Won't you come on to the scene and commune with the hearts of every thirsting soul? ஆண்டவரே, நீரே இந்த இடத்திலே வந்து தாகமுள்ள ஒவ்வொரு ஆத்துமாவோடும் இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். Lord, this is your table around which we have gathered here this evening. இந்த மாலை வேளையிலே நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த வேளை, இந்த நேரம் உம்முடைய மேஜையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். And we thank you for the blood of sprinkling that has made it possible for us to come and access this table and to sit in this table. சிந்தின விலையேற பெற்ற தெளிக்கப்பட்ட அந்த இரத்தத்தின் மூலமாக உம்முடைய மேஜையிலே நாங்கள் நெருங்கி வரக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் தகுதியும் எங்களுக்கு நீர் கொடுத்ததுக்காய் மக்கள். Lord, we acknowledge that you are the master of this table. ஆண்டவரே, இந்த மேஜையின் எஜமானனாய் நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். Won't you please take the living bread of your word, break it and pass it on towards our lives. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையாகிய ஜீவ அப்பத்தை எடுத்து பிட்டு எங்கள் வாழ்க்கைக்கு நேராக நீர் அனுப்பித்தார். And as we partake in the portion that you have ordained for us, எங்களுக்காக நீ நியமித்து வைத்திருக்கிற எங்களுடைய பங்கிலே நாங்கள் பங்கு பெறும்போது may we be strengthened, ஆண்டவரே, அது எங்களை பலப்படுத்தட்டும். may we be nourished, அது எங்களை சத்துட்டப்படட்டும். may it help us to go on to live the kind of life that you have ordained for us to live. நீர் எங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிற அந்த வாழ்க்கையின் பாதையிலே கடந்து போக நீர் எங்களுக்கு உதவி செய்ய. Won't you please anoint these feeble lips of clay to speak your anointed word? அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை பேச நாவை நீர் அபிஷேகம். Anoint the ears to hear, கேட்கிற செவிகளை நீர் அபிஷேகம். anoint the hearts to receive, ஏற்றுக்கொள்கிற இருதயங்களை நீர் அபிஷேகம். anoint the lives to be transformed. ஆண்டவரே, வாழ்க்கை மறுரூபமாகிற ஒவ்வொரு வாழ்க்கையும் நீர் அபிஷேகம். Bind all the power of darkness in the name of the Lord Jesus Christ. எல்லா அந்தகாரத்தின் கிரிகளை உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். May the liberty of your spirit be with us. உம்முடைய விடுதலையின் ஆவியானவர்கள் மத்தியிலே தங்கி Won't you இருக்கட்டும். please lead us and guide us in the way everlasting? ஆண்டவரே, நித்தியமான பாதைக்கு நேராக நீர் எங்களை நடத்தும் வழி நடத்தும். May that eternal purpose of you sending your word this evening be fulfilled in each and every one of every thirsting மாலை வேளையிலே soul. நீர் உம்முடைய வார்த்தை அனுப்புகிறதான நித்தியமான நோக்கம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றப்படட்டும். We declare that all the glory, honor, power and praise, it belongs to you and you alone. ஆண்டவரே, சகல துதி கன மகிமை மேன்மை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும். For we ask all of these wonderful blessings in the precious name of the Lord Jesus இந்த எல்லா Christ. ஆசீர்வாதங்களும் வெளியேற பெற்ற உம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. Amen. Please be seated. தயவு செய்து உட்காரும். Since the beginning of this year, இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து
I began to speak to you on a message that is titled The Journey Between Faith and Hope. நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் இடையே உள்ள பிரயாணம் என்கிற அந்த பாதையிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். Faith life is Christian life. விசுவாச வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. There is no other way to live our Christian life except by the journey of faith. அந்த விசுவாச பிரயாணம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாத்தியப்படாது. The word of the Lord declares we walk by faith and not by sight. தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறது நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறோம். Also the scripture says the just he shall live by his faith. அது மாத்திரமல்ல வேதவசனம் சொல்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று. And if we go to the book of Romans as we have read it before, இதற்கு முன்பாய் வாசிக்க கேட்ட அந்த வேதவசனத்திலே ரோமர்களின் நிருபம் கடந்து போனால் in Romans chapter number 5 beginning from verse number 2 to verse number 5, அந்த 5வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நாம் கடந்து போவோம். the apostle Paul, who wrote about faith and hope in verse number 2 of Romans chapter number 5, 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே விசுவாசத்தை பற்றி எழுதி இருக்கிறார். he went on to talk about the journey that is in between faith and hope from verse number 3 to verse number 5. அந்த 3வது வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் இடையே உள்ள பிரயாணத்தை பற்றி எழுதி இருக்கிறார். If we reread those passages of scriptures once again, மீண்டுமா இந்த வேத பகுதிகளை ஒரு முறையாய் நாம் வாசித்தோம்னா in verse number 2 the scripture says, 2ஆம் வசனம் சொல்கிறது, by whom also we have access by faith into this grace wherein we stand and rejoice in the hope of the glory of God. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். So faith is the foundation for our hope. எனவே நம்முடைய நம்பிக்கைக்கு ஆதாரமாய் இருக்கிறது விசுவாசம். And the word of God is the foundation of our faith. நம்முடைய விசுவாசத்துக்கு அஸ்திவாரம் அடிப்படை ஆதாரம் வேத And வாக்கியம். God himself is the foundation of his word. அவருடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் இருப்பவர் தேவனே. So that's the reason God is the source and the origin of our எனவே faith. நம்முடைய விசுவாசத்துக்கு ஆரம்பம் ஆதாரம் சகலமும் நம்முடைய தேவனே. It's God who gives us his faith through his word. அவருடைய விசுவாசத்தை அவருடைய வார்த்தையின் மூலமாய் அவர் நமக்கு கொடுக்கிறார். As he is eternal, அவர் நித்தியமானவரானவர். his word also is eternal. அவருடைய வார்த்தையும் நித்தியமானது. Because God is word and the word is God. தேவனே வார்த்தையாய் இருக்கிறார், வார்த்தையே தேவனாய் And the இருக்கிறார். faith that we receive of him through his word is called eternal faith. அவருடைய வார்த்தையின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசம் நித்தியமான விசுவாசம். And this faith God has given us so that we can have access into his grace. இந்த விசுவாசத்தை கொண்டு அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நெருங்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெறுகிறோம். And then we rejoice in the hope of the glory of God. அது மாத்திரமல்ல அவருடைய மகிமையின் நம்பிக்கையிலே நாம் சந்தோஷப்படுகிறோம். Even Hebrews 11 and 1 the scripture says, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 1ஆம் வசனம், the now faith, the present faith, the eternal faith is the assurance of the future hope. இப்பொழுது விசுவாசமானது எதிர்கால நம்பிக்கைக்கு உரிய ஒரு அடிப்படை ஆதாரமாய் So in verse number 2, the apostle Paul, who wrote about faith and hope by the inspiration of the Holy Ghost, பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே கிருபையையும் நம்பிக்கையும் பற்றி அவர் எழுதி இருக்கிறார். from verse 3 to verse number 5, he talks about the journey that exists in between faith and hope. 3 5 வரை அந்த விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் இடையே உள்ள பிரயாணத்தை பற்றி அவர் எழுதி இருக்கிறார். In verse number 2, he talked about the starting point and the arriving point, ending point. அந்த 2ஆம் வசனத்திலே ஆரம்பமாகிற இடம் முடிவு பெறுகிற இடத்தை பற்றி எழுதி இருக்கிறார். Sometimes when you listen to the announcements in the railway stations, ரயில்வே நிலையங்களில் அறிவிக்கப்படுகிற அறிவிப்புகளை நாம் கேட்கும்போது in the beginning they will say from where the train is coming to where the train is going. ஆரம்பத்திலே சொல்வார்கள் எங்கே ஆரம்பித்து அந்த ட்ரெயின் எங்கே போகிறது என்று சொல்வார்கள். And then they will say this train will go through this and this and this and these stations. அது மாத்திரமல்ல அது இந்த ஸ்டேஷன் வழியாக கடந்து போகக்கூடியது என்பதையும் சொல்வார்கள். Almost this writing is after that pattern.
அதே போல தான் அந்த மாதிரியை கொண்டு தான் இதுவும் Verse எழுதப்பட்டிருக்கிறது. number 2, he talked about faith and hope. இரண்டாம் வசனத்திலே விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பற்றி எழுதி And from verse 3 to 5, he talks about the journey that exists in between. 3 5 வரை அந்த பிரயாணத்தை விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. So, how does that journey go from faith to hope? எப்படி விசுவாசத்திலிருந்து நம்பிக்கைக்கு நேரா இது கடந்து போகிறது? He says, we glory in tribulations also, நம்முடைய உபத்திரவங்களிலும் நாம் மேன்மை பாராட்டுகிறோம். knowing that tribulation worketh patience. அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும். This too we have seen in the last 2 weeks. கடந்த 2 வாரங்களாக இதை பார்த்து வருகிறோம். We talked about how if we have to live by faith, we have to face tribulations. நாம் விசுவாசத்தினாலே பிழைத்தோமானால் நாம் நிச்சயமாக நாம் உபத்திரவத்தை சந்திக்க வேண்டும். Without troubles and tribulations and persecutions, we cannot live the life of faith. உபத்திரவம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் துன்பங்கள் இல்லாமல் நாம் விசுவாச வாழ்க்கை வாழ It is இயலாது. some point of time in our faith life we will face tribulations. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்திலே ஒரு நேரத்திலே நாம் அந்த உபத்திரவங்களை சந்திக்க That's how all the heroes of faith that is listed in the scripture went through in their life of faith. விசுவாச வீரர்களின் பட்டியலே பெயரிடப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவன் தங்கள் வாழ்க்கையில உபத்திரவத்தினூடாக And the scripture says they obtained good report from that. அது மாத்திரமல்ல அதனால அவர்கள் நற்சாட்சியை So பெற்றார்கள். this tribulation, it is not for us to be destroyed. இந்த உபத்திரவம் நம்மை அழிப்பதற்காக அல்ல. God doesn't allow it so that we will be afflicted and we will give up our faith and run away. அந்த உபத்திரவத்திலே நாம் படுற கஷ்டத்தினாலே நாம் விட்டு கைவிடப்பட்டு அதிலிருந்து அந்த ஓட்டத்திலிருந்து நாம் தவறி போவதற்காக. Because the second part of that verse number 3 says, அந்த மூன்றாவது வசனத்தின் இரண்டாம் பகுதி that சொல்கிறது, tribulation that we go through, it worketh patience in our life. நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிற அந்த உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையை உண்டாக்குகிறது. That's what we saw in the last week. அதைத்தான் நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். We looked at many practical examples from the scriptures. அனுபவ ரீதியான வேத வாக்கியங்களை கொண்டு நாம் அவர்களை அறிந்தோம். How when the people who obtained eternal faith from God, they never gave up, but they sustained through the tribulation with patience. நித்தியமான தேவனிடத்திலிருந்து நித்தியமான அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட பரிசுத்தவான்கள் எப்படி அந்த உபத்திரவங்களிலும் அதை விடாமல் கடந்து போனார்கள் என்பதை The faith were not going up and down. அவர்களுடைய விசுவாசம் மேலும் கீழுமாய் அழிவுபடுகிறதாக Because அல்ல. it was not based upon the tribulations or the circumstances they were facing. அவர்கள் சந்திக்கிற உபத்திரவங்களிலோ சூழ்நிலைகளிலோ சந்தர்ப்பங்களை அடிப்படையாக கொண்டது அல்ல விசுவாசம். Their faith was eternal faith because it was based on the eternal word that came from the eternal God. அவர்களுடைய விசுவாசம் நித்தியமான ஒன்று, அது நித்தியமான தேவனிடத்தில் நித்தியமான வார்த்தையின் மூலமாய் அவர்களுக்கு உண்டாயிற்று. Only because of that, அது நிமித்தமாக no matter how hard the tribulations were in their lives, அவருடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் எவ்வளவு கடினமாக காணப்பட்டாலும் they weren't giving up their faith and running away, அவர்கள் தங்கள் விசுவாசத்தை விட்டு ஓடி போகவில்லை. but they were enduring in it. They were having patience in it. அதிலே பொறுமையாக நிலை கொண்டிருந்தார்கள். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. And now we are going to talk on verse number 4 and verse number 5, Lord willing. ஆண்டவருக்கு சித்தமானால் 4-5 வசனங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்கிறோம். Verse number 4 says, 4ஆம் வசனம் சொல்கிறது, that patience that we gather through the tribulation in the faith journey, அந்த உபத்திரவத்தின் மூலமாய் விசுவாச பிரயாணத்திலே கடந்து போகிற நாம், it works or it produces experience in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே அது பொறுமை பரீட்சையை உண்டாக்குகிறது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. The English word that has been used in this passage of scripture is experience. அந்த பரீட்சை என்கிற வார்த்தைக்கு ஆங்கில பதம் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But when we look at the Greek translation, ஆனால் கிரேக்க மொழிபெயர்ப்பிலே the word dokime has been used, அந்த கிரேக்க பதமாகிய டோக்மே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. and the meaning of that word is test, trustiness, proof, trial. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் அது பரீட்சை, சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்படுகிறது என்ற அர்த்தமாகும். Praise the name of the living God. So the Tamil translation has got the more accurate translation of the
original script. அந்த கிரேக்க மொழி பதத்துக்கு மிகவும் நெருக்கமாக ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு உண்டாயிருக்கு. So in the journey of faith, விசுவாச பாதையில் first we face tribulations. முதலாவது உபத்திரவத்தை சந்திக்கிறோம். When we endure the tribulation, it works patience in our life. அந்த உபத்திரவத்திலே நாம் நிலை கொண்டிருக்கும்போது அது நமக்கு பொறுமையை And that உண்டாக்குகிறது. patience, அந்த பொறுமை it produces experience in our life. நம்முடைய வாழ்க்கையிலே பரீட்சையை உண்டாக்குகிறது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. How can we understand this? இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? See, first in this journey, இந்த பிரயாணத்திலே முதலாவதாக between faith and hope, விசுவாசத்துக்கும் we நம்பிக்கைக்கும் talked இடையே about the tribulation. நாம் உபத்திரவத்தை பற்றி பார்த்தோம். What is tribulation? உபத்திரவம் என்றால் என்ன? Tribulation is not something that comes from within ourselves. அந்த உபத்திரவம் கூட நமக்குள்ள இருந்து நமக்காக வருகிற ஒன்று. Tribulations are always that is forced upon our life from the external forces. வெளிப்புறமான அழுத்தங்களினாலே நமக்குள்ளே நம்மை நோக்கி வரக்கூடிய காரியங்களாகும். This is not an inward tribulation, this is a tribulation that comes from the outside. இது நமக்குள்ளாக இருந்து உண்டாகிற ஒரு காரியம் அல்ல, இது வெளிப்புறமான அழுத்தத்தினாலே காரியங்கள் நமக்கு உண்டாகுது. Afflictions come from the outside. அவிதமான கஷ்டங்கள் நமக்கு வெளியே உண்டாகுது. Troubles comes from the outside. உபத்திரவங்கள் நமக்கு வெளியே இருந்து வருகிறது. Persecutions come from the outside. உபத்திரவங்கள் நமக்கு நேராக எப்படியாய் வெளியே We இருந்து face a lot of external forces when it comes to tribulation. வெளிப்புறமான अनेक காரியங்களின் அழுத்தங்களாக உபத்திரவங்கள் நம்முடைய And வாழ்க்கையிலே because of that eternal faith that God has placed in us, தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிற அந்த நித்தியமான விசுவாசத்தினாலே when we endure with patience in the midst of all the external tribulations that we might வெளிப்புறமாக face, நாம் சந்திக்கிற சகல உபத்திரவங்களிலும் கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் நாம் இந்த விசுவாசத்திலே நிலைத்திருப்போமானால், when we are patient in the midst of our tribulation, நம்முடைய உபத்திரவங்களின் மத்தியிலே பொறுமையாய் நாம் நிலை it கொண்டிருப்போமானால், brings us to a divine understanding, அது நமக்கு ஒரு தெய்வீக புரிந்துகொள்ளுதலை கொண்டு and வருகிறது. that divine understanding அந்த is தெய்வீக புரிந்துகொள்ளுதல் என்னவென்றால், that the tribulation that we are facing from the outside, வெளிப்புறமாக கொண்டு வரப்பட்டு நாம் சந்திக்கிற அந்த உபத்திரவங்கள் it துன்பங்கள் is nothing but a trial for our personal அது life. வேறு ஒன்றுமில்லை, நம்முடைய வாழ்க்கையின் தனிப்பட்ட வாழ்க்கைக்கான ஒரு சோதனை பரீட்சை. Praise the name of the living God. That understanding is called test. அந்த புரிந்து கொள்ளுதல் தான் பரீட்சை. That understanding is called trial. அந்த புரிந்து கொள்ளுதல் தான் You சோதனையாக know, many கருதப்படுகிறது. times when people face persecution from the outside, அநேக நேரங்களிலே ஜனங்கள் வெளிப்புறமாக இருந்த உபத்திரவங்களை சந்திக்கும் afflictions and troubles that are being done to them, அவர்களுக்கான கஷ்டங்களும் உபத்திரவங்களும் உண்டாகும்போது, or injustices they might face in their life, அநீதியான காரியங்களை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில சந்திக்கும் போது, when people are carnal, மாம்ச சிந்தையில ஜனங்கள் they immediately react. உடனடியாக அதற்கு அவர்கள் செயல்படுகிறார்கள். They shout, கத்துகிறார்கள். what is this that is happening to me? இது எனக்கு இப்படி நடக்குது. Why is this happening to me? இது ஏன் எனக்கு இப்படி நடக்கணும்? Why are you talking like this? ஏன் இப்படி பேசுற? Why are you doing like this? ஏன் இப்படி செய்கிறா? They begin to react, in a very aggressive manner. ரொம்ப அழுத்தமாக வேகமாக கோபத்தோடு கூட அதற்காக அவர்கள் பதில் செய்கிறார்கள். That's what carnal mind does. அதுதான் அந்த மாம்ச சிந்தை செய்கிற But when காரியம். we have patience, ஆனா நம்ம அதுல பொறுமையா இருந்தோமானால், immediate reaction will bring in carnality. அந்த உடனடியாக செயல்படுகிற காரியம் மாம்ச சிந்தையிலிருந்து நமக்கு But வருகிறது. when we are patient in the midst of tribulation, அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நெருக்கங்கள் கஷ்டங்கள் மத்தியிலே நாம் பொறுமையா it இருக்கும்போது, will begin to bring us to an understanding that what is happening to us from the outside is nothing but a trial that God has permitted. வெளியே இருந்து நமக்கு அனுமதிக்கப்பட்டு வருகிற அந்த உபத்திரவங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் நெருக்கங்கள் சகலமும் அது ஆண்டவராலே ஒரு பரீட்சையாக நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தெய்வீக புரிந்து கொள்ளுதலை கொண்டு வருகிறது நாம் பொறுமையாக இருக்கும்போது. So when we understand and consider that the tribulations that we are facing is a trial, நாம் சந்திக்கிற அந்த உபத்திரவங்கள் கஷ்டங்கள் எல்லாம் சோதனைகளாக நாம் சந்திக்கும் போது our attitude begins to change. நம்முடைய நடத்தைகளிலே மாற்றம் உண்டாகிறது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. I like the word test. அந்த பரீட்சை என்கிற வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்தமானது. Many people that goes to educational institutions, they know what is test. படிக்கிற நிலையங்களுக்கு போகிறவர்களுக்கு நன்றாக தெரியும் பரீட்சை என்றால் என்னன்னு. Will anybody complain when they go for test? அந்த பரீட்சைக்கு போறவங்க யாராவது புகார் சொல்வார்களா? Will they ask that supervisor and everybody and say, you are afflicting me, you are persecuting me?
அங்கே அவர்களை கவனிக்கிறவர்களை நடத்துகிறவர்களை பார்த்து என்னை துன்பப்படுத்துகிற, என்னை கஷ்டப்படுத்துகிற, என்னை நோடிக்கிறேன்னு சொல்லுவாங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? நீ பரீட்சைன்னு ஒன்று இருக்குது, அதை நான் எழுதணும்னு என்ன பண்ணிட்ட, அது புரிஞ்சிருச்சு. அங்கே போயிட்டு உக்காந்து எல்லாரையும் கத்திக்கிட்டு எனக்கு எதுக்குப்பா பரீட்சை, என்ன எதுக்கு இப்படி கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் நான் என்ன பண்ணுறது? டிசியை கொடுத்து என்ன பண்ண வேண்டியதான்? If somebody sits in an exam hall ஒருத்தர் பரீட்சை எழுதுகிற அறையில் உட்கார்ந்து and begin to shout and whine and wimp and complain and make a ruckus கத்தி கூப்பாடு போட்டு புகார் சொல்லி அமக்கலம் பண்ணாங்க and think that the test they are writing is some kind of persecution that is forced on them, அவர்கள் எழுதுகிற பரீட்சையே அவர்களுக்கு ஒரு பெரிய உபத்திரவமாய் அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள். he'll be given TC and he'll be sent out of the educational institution. டிசியை கொடுத்து வெளியே அனுப்பி விடுவார்கள். Why? What's the people don't do that? அப்படி செய்யப்படக்கூடாது. Why? What's the reason? Because they have an understanding, அவர்களுக்கு ஒரு புரிந்துகொள்ளுதல் இருக்கிறது, that they are writing a test அவர்கள் ஒரு பரீட்சையை எழுதுகிறார்கள் and they are writing it not to fail in the test but to pass in the test. அந்த பரீட்சை எழுதுவதும் கூட அதிலே தோல்வியுறுவதற்கல்ல, அதிலே ஜெயம் பெறுவதற்காக. யாருன்னா ஃபெயில் ஆகணும்னே டெஸ்ட் எழுதுவானா? அது எந்த டெஸ்ட்னாலும் எடுத்துக்கோங்க, ஸ்கூல் டெஸ்ட்டோ, கிளாஸ் டெஸ்ட்டோ, இல்லை பெரிய பப்ளிக் எக்ஸாமோ, இல்லை பிஹெச்டியோ, இல்லை வேலைக்கு போகிற டெஸ்ட்டோ, ஃபெயில் ஆகணும்னு சொல்லிட்டு அவனா பரிச்சு எழுதுவானா? என்ன தான் அவன் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் பண்ணிடலனாலும் அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எழுதுகிறப்ப அவனுக்குள்ளே என்ன எப்படினாச்சும் இந்த டெஸ்ட்டில் அவன் ஆட்டிடியூடே வேறு மாதிரி இருக்கு பாருங்க. அதை விட்டுட்டு அவன் எழுதுகிற டெஸ்ட்டை என்னமோ அவனுக்கு பண்ணுற கொடுமைன்னு யோசித்தான்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு தான் என்னது? தட் இஸ் a loss for him. அவனுக்கு தான் அது இழப்பாகும். He will refuse to go through the test. அந்த பரீட்சைக்குள்ளே போக அவன் தான் மறுக்கிறான். அப்ப பாருங்க, உபத்திரவத்தில் இந்த பொறுமைன்றது நமக்குள்ள ஒரு பெரிய புரிந்து கொள்ளுதலை கொண்டு வருது. என்னது இந்த உபத்திரவம்? இவன் அவன் பக்கத்து வீடு, எதிர் வீடு, சொந்தக்காரு, மாமா, மச்சான், கூட படிக்கிறவன், வேலை செய்கிறவன், இவன் பண்ணுற இது இல்லை, இது தேவன் எனக்கு வச்ச பரீட்சை. பரீட்சை அப்படி நினைக்கிறப்ப என்ன ஆயிடுது? நம்மளுடைய ஆட்டிடியூடே நடத்தையே மாறி சேஞ்ச் ஆகிடுது. அதை அந்த உபத்திரவத்தை நம்ம பார்க்குற பார்வையே என்ன ஆகிடுது? நம்மளை ஏதோ கொடுமைப்படுத்துகிற மாதிரி நினைக்காம நம்ம என்ன நினைக்கிறோம்? இது பரீட்சை. என்ன பரீட்சைங்க? நான் பாஸ் ஆகும்படியாக தேவன் அனுமதித்த. A teacher who teaches for 50-60 students, 50-60 பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வாத்தியா, when they go for their exam, அவர்களுடைய பரீட்சைக்கு அவர்கள் கடந்து போகும்போது, will he think, at least 2 people must fail in my class, என்னுடைய வகுப்பில், in my subject, என்னுடைய பாடத்தில், என்னுடைய வகுப்பில் 2 பேராவது ஃபெயில் ஆகிடுவாங்க. 60 பேர் இருக்கால, ஒரு 2 பேர் முட்டையை வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு என்ன பண்ணுறாரா? யோசிக்கிறாரா? அப்போ நமக்கு பரீட்சை வைக்கிற ஆண்டவர் நம்ம என்னைக்குன்னா ஃபெயில் ஆகணும்னு யோசிப்பாரா? No teacher will even think at least 2 students must fail in their subject when there are 60 people. ஆசிரியையும் 60 பிள்ளைகள் இருந்தாலும் கூட அதுல 1-2 தவறி போக வேண்டும் என்று விருப்பப்படுகிறது. If everybody passes, the teacher feels proud about it. எல்லாரும் அதிலே தேர்ச்சியற்று கடந்து போனார்களானால் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். Why they feel proud? ஏன் அதை அவர்கள் பெருமைப்பட்டு கொள்கிறார்கள்? Because their teaching has really worked. அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த காரியம் அவர்களுக்கு people have வேலை செய்தது. the students have really learned. அந்த மாணவர்கள் உண்மையாகவே கற்றுக்கொண்டார்கள். It's a great certificate that the teacher has done a good job. அந்த ஆசிரியர் சரியான ஒரு வேலை செய்திருக்கிறார் என்று அவர்கள் பட்சத்தில் that is a pride for him. அவர்களுக்கு ஒரு பெருமையான காரியம். In the same way, we as the children of God, அதேபோல தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற when we face tribulations and troubles and challenges and afflictions in our life, நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், சவால்களை நாம் சந்திக்கும்போது, when we endure it through patience, அதை பொறுமையோடு அதில் நிலைத்திருப்போமானால், that patience
brings us to an understanding அந்த பொறுமை நமக்கு ஒரு புரிந்து கொள்ளுதலை கொண்டு that வருகிறது. this tribulation that I am facing, நாம் சந்திக்கிற இந்த உபத்திரவமானது it's not men that are doing to me. அது மனுஷர்களால் எனக்கு It's செய்யப்படுகிற ஒரு not the காரியம் அல்ல. external forces that are trying to afflict me. அது வெளிப்புறமாய் இருந்து என்னை உபத்திரவப்படுத்துகிற ஒரு காரியம். Yes, they may do it in the natural, அவர்கள் இயற்கையில் அப்படி செய்கிறவர்களாய் but in reality, ஆனால் நிஜத்திலேயோ God has allowed it. தேவன் அதை அனுமதித்தார். God has permitted it தேவன் அதற்கு அனுமதி கொடுத்தார். so that I will go through this trial. அதனால் நான் இந்த உபத்திரவத்தினுடைய கடந்து And as I go through this trial and experience this trial, இந்த சோதனையுடைய பரீட்சையுடைய நான் கடந்து போகிறேன். He wants me to come out victorious. அதிலிருந்து நான் ஜெயத்தோடு வெளியே வர அவர் He wants me to conquer it. அதை நான் மேற்கொள்ள அவர் He wants விரும்புகிறார். me to overcome it. அதை நான் கடந்து போய் மேற்கொண்டு ஜெயம் கொள்ள தேவன் That விருப்பமுள்ளவராய் will இருக்கிறார். be our attitude. அதுதான் நம்முடைய நடத்தையாய் So இருக்கப்பட வேண்டும். tribulations have to be considered as a test by God's people. எனவே தேவனுடைய ஜனங்களுக்கு நேரிடுகிற உபத்திரவங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், சவால்கள் எல்லாம் தேவனாலே அனுமதிக்கப்படுகிற பரீட்சைகளாகவும் That சோதனைகளாகவும் will change our attitude. அது நம்முடைய நடத்தையை The மாற்றக்கூடியதாக way we இருக்கிறது. approach our life will be different. நம்முடைய வாழ்க்கையை நாம் அணுகுகிற விதமும் வித்தியாசமாக That's இருக்கும். what the patience do. அதுதான் பொறுமை செய்கிற That's why the காரியம். scripture says patience produces experience. அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது பொறுமை பரீட்சையும் உண்டாக்குகிறது என்று. Spiritual patience will help us to discern things and to see it in the same way that God sees it. ஆவிக்குரிய அந்த பொறுமையானது தேவனுடைய காரியங்களை போல தேவனை போல அது எண்ணும்படியாய் நாம் யோசிக்கும்படியாய் செய்யும். If we perceive the troubles to be some external persecution, அந்த வெளிப்புறமாய் இருந்து நமக்கு வருகிற உபத்திரவங்கள், போராட்டங்களை நாம் அறியும் போது then we begin to react in a very carnal way which will end up in a disaster. அது மாம்ச சிந்தையிலே அதற்கு நாம் உடனடியாக செயல்பட்டோமானால் அது ஒரு கஷ்டமான நிலையிலே Let முடிவடையும். me read you a scripture that will help us to understand the tribulation part and the trial part. அந்த உபத்திரவத்தின் பகுதி, சோதனையின் பகுதி என்னது என்பதை கூட வேத வசனத்தின் மூலமாய் நாம் Let's go to the book of Matthew chapter number 5 மத்தேயு 5வது அதிகாரம் and read verse number 39. 39ஆம் வசனம். It says, "But I say unto you that ye resist not evil, but whosoever shall smite thee on thy right cheek, turn to him the other also." நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. You know, when the scripture says resist not the evil, தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். it doesn't mean to say you have to allow sin and all kinds of other temptations into your life. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எல்லா விதமான சோதனைகளையும் பாவமான காரியங்களையும் நீங்கள் அனுமதிக்கலாம் என்பது அர்த்தம் அல்ல. No. It says when you go through tribulations and trials, உபத்திரவங்களினுடைய சோதனைகளோட நீங்கள் கடந்து when you face afflictions and persecutions, கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீங்கள் அனுபவிக்கும் evil is being done to you. அது உங்களுக்கு செய்யப்படும் போது So don't react to it. அதற்கு உடனடியாக செயல்படாதீர்கள். Resist means don't react. அதற்கு உடனடியாக செயல்பட வேண்டாம். Because if you suddenly start to react நீங்கள் உடனடியாக அதற்கு எதிர்த்து செயல்படும் போது in a carnal way, மாம்ச சிந்தையிலே it will end up in a disaster. அது ஒரு அழிவுக்கு நேராய் முடிந்து போகும். Because that's not the purpose for which God allows us to face evil. தேவன் அப்படியாக அந்த தீமையை சந்திக்கும்படியாக He அனுமதிக்கப்படுகிறார். doesn't want us to react in haste and bring everything to a disaster. எனவே எல்லாவற்றையும் நாம் அந்த உடனடியாக செயல்படும் போது எதிர்த்து நிற்கும் போது பதஷ்டப்பட்டு நமக்கு நாமே அழிவை கொண்டு வந்து But when we try to face it by faith principle, ஆனால் விசுவாச நீதியிலே அவைகளை நாம் we will have சந்தித்தோமானால் patience. நமக்கு பொறுமை And உண்டாயிருக்கும். through that patience, அந்த பொறுமையின் we மூலமாய் will understand it is a test, it is a trial that God has allowed to us and our attitude அது ஒரு changes. பரீட்சை, அது ஒரு சோதனை தேவன் நமக்கு அனுமதித்தது என்று சொல்லுகிற ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு So உண்டாகும். here Jesus says, whosoever smite thee on the right cheek. இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன்னை ஒருவன் வலது கன்னத்திலே அறைந்தால் அவனுக்கு மறு What is it? கன்னத்தில் அப்படின்னா என்ன? It's a persecution. அது ஒரு உபத்திரவம். Somebody smiting you on the right cheek is
a type of persecution. அந்த வலது கன்னத்திலே அறைகிற ஒரு காரியமும் உனக்கு ஒரு It is an affliction. அது ஒரு கஷ்டம் தான். It is a trouble from an external force. அது வெளிப்புறமாக இருந்து வரக்கூடிய ஒரு கஷ்டம். But then the latter part of that verse say, ஆனால் இறுதி அந்த வசனத்தின் பகுதி சொல்கிறது, turn to him the other also. நீ அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. What does that mean? அப்படினா அர்த்தம் என்ன? Here you don't react. இங்க நீ உடனடியாக கிரியை செய்யாத. Yes, you face the tribulation, you face the affliction. நீ அந்த உபத்திரவத்தை அந்த கஷ்டத்தை நீ சந்திக்கிறாய். But you did not react. ஆனா உடனடியாக அதுக்கு செயல்படல. You showed patience there. அந்த இடத்திலே உன் பொறுமையை நீ காண்பித்து, and now you understand, இப்ப நீ புரிந்து கொள்கிறாய், this slap that I received on my right cheek, என்னுடைய வலது கன்னத்துல நான் வாங்கின இந்த அறையானது, this affliction, இந்த உபத்திரவமானது, this persecution, இந்த கஷ்டமானது, it is not some external force. ஏதோ வெளியே இருந்து வந்து என்னை அடிப்பதற்காக அல்ல. This is a test, this is a trial. இது ஒரு பரீட்சை, இது ஒரு சோதனை. And Jesus said, turn to him the left also. ஆண்டவர் சொல்றாரு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு என்று சொல்றாரு. What does it mean? அப்படினா அர்த்தம் என்ன? You don't react. நீ உடனடியா செயல்படாத. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. அவன் ரைட்ல கொடுத்தா நான் லெஃப்ட்டையும் ரைட்டையும் சேர்த்து என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன்னு என்ன பண்ணாத? செய்யாத. ஏன்னா இது உனக்கு வச்ச பரீட்சை. You be patient and you come to an understanding this is a trial. அந்த இடத்திலே நீ பொறுமை காண்பித்து செயல்படாமல் அமைதியாக இருந்தாயானால் அது உனக்கு பரீட்சை, உனக்கு சோதனை, தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்பதை நீ புரிந்து கொள்வாய். You show your attitude there. அந்த இடத்திலே உன்னுடைய நடத்தை நீ காண்பிக்க. Our attitude will change. அந்த இடத்திலே உன்னுடைய நடவடிக்கை முற்றிலுமாய் மாறி போகும். The moment we consider our tribulations to be test, our attitude changes. இவ்விதமாய் வருகிற உபத்திரவத்தை நாம் பொறுமையாய் சகிக்கும்போது உடனடியாக நம்முடைய நடத்தையிலே செயல்பாடுகளிலே ஒரு மாற்றம் உண்டாகிவிடும். அதாவது இந்த ரைட்ல கொடுத்தான் பாருங்க ஒருத்தன், அவனுக்கு திருப்பி கொடுக்கலனா அவனுக்கே என்ன ஆகிடும்? அசிங்கமாயிடும். என்னடா இது, நம்மள எகிரி வருவான், இன்னும் நம்ம கொடுக்கலான்னு பார்த்தா சைலண்ட் ஆகிட்டான்ட்டு அமைதியாக என்ன பண்ணிடுவான். Same way in Luke 6:29, the same scripture Jesus reiterates. அதே போல லூக்கா 6:29 in the writings of Luke it says like this, and unto him that smiteth thee on the one cheek offer also the other, and him that taketh away thy cloak forbid not to take thy coat also. 6:29 உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்துக்கொள்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. அங்கினா மேல் கோட்டு, அவனுக்கு என்ன பண்ணிடு? சட்டையும் கழட்டி கொடுத்துரு. ஒரு 10 ரூபா திருட வரவங்கிட்ட பார்த்து அவன் எடுத்த 10 ரூபாயை தெரிஞ்சுக்கிட்டு 100 ரூபாயை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தங்கிட்ட பிக் பாக்கெட் அடிக்கிறப்ப ரொம்ப அவனுக்கு கையெல்லாம் ஆடும். அப்போ ஒருத்தன் கண்டுபிடிச்சி அசிங்கப்படுத்திட்டான், இனிமேட்டு நம்ம அசிங்கப்பட கூடாதுன்னு தான் அவனுக்கு என்ன பண்ணும் தோணும். நல்லவனாக இருக்கணும்னுக்கு தோணும், திருந்தணும்னு நினைக்கிறவனுக்கு தோணும். Same thing he says. அதே காரியத்தை when you receive persecutions from outside, வெளிப்புறத்திலிருந்து நீ துன்பத்தை நீ சந்திக்கும்போது show some patience. அங்கே பொறுமை காண்பி. It will bring you to an understanding this is just a test for you. அது உனக்கு ஒரு புரிந்துகொள்ளுதலை கொண்டு வரும். இது வெறும் உனக்கு ஒரு don't react carnally. அது மாம்சரீகப்பதியாக நீ அதை செயல்படாத. have a divine understanding this is a trial. தெய்வீக ஒரு புரிந்துகொள்ளுதல், இது உனக்கு ஒரு பரீட்சை, ஒரு சோதனை. show the divine attribute, divine attitude. அப்பொழுது தெய்வீக நடத்தையின்படியாய் நீ செயல்பட முடியும். Praise the name of the living God. when we perceive these things as a test, பரீட்சை, இந்த பரீட்சை சோதனை, இந்த காரியத்தை விதமாய் நான் புரிந்து கொள்ளும்போது we begin to focus on God and begin to deal with it in the way that God will deal with it. நாம் தேவன் மீது கவனம் வைப்போம். தேவன் நம்மை எப்படி நடத்துகிறாரோ அதுபடியாய் இந்த காரியத்திலே நாம் நடத்துவோம். இந்த உபத்திரம் நினைச்சா நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் நம்மளை அட்டாக் பண்ண மேலே போயிடும். எத்தனை பேருக்கு வழங்குது?
If we consider as a tribulation that people are doing against you, அந்த உபத்திரவம் வெளியேந்து வருகிற அந்த உபத்திரவத்தை உபத்திரவமாக எண்ணி நாம் அதை ஜனங்களை நாம் நோக்கும்போது you will begin to focus on the people who are giving the trouble. அந்த கஷ்டத்தை அந்த உபத்திரவத்தை கொடுக்கிற ஜனங்கள் மீது உங்கள் கவனம் போகும். But when you endure with patience அதிலே நீ பொறுமையாய் சகித்தாய் and come to an understanding that this is a trial that is allowed and permitted by God, பொறுமை நேரத்திலே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அந்த புரிந்து கொள்ளுதல் இது தேவனால அனுமதிக்கப்பட்ட ஒரு பரீட்சை ஒரு சோதனை என்று நீங்கள் உணரும்போது what will happen? என்ன நடக்கும்? You begin to focus on God. நீங்கள் தேவன் மீது உங்கள் கவனத்தை வைப்பீர்கள். The moment you exercise patience and understand that this is a trial, இது பொறுமை என்று அந்த பொறுமையை உண்டாக்கக்கூடிய ஒரு சோதனை பரீட்சை என்று நீங்கள் புரிந்து கொள்ளும்போது அவிதமாய் உண்டாகும். you begin to focus on God. நீங்கள் தேவன் மீது உங்கள் கவனத்தை வைப்பீர்கள். And that's when God will start to focus on you. அப்பொழுது தேவனும் உங்கள் மீது தன்னுடைய கவனத்தை வைப்பார். Because he has said he will never leave us nor forsake us. ஏனென்றால் அவர் சொல்லி இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் When இல்லை. we go through temptations, when we go through tribulations, persecutions or afflictions, நாம் உபத்திரவத்தினுடைய சோதனைகளுடைய கஷ்டங்களிலே துன்பங்களிலே கடந்து போகும்போது when we exercise patience நாம் பொறுமையை நாம் கையாளுவோமானால் and come to an understanding that this is a trial that is permitted by God not for us to fail but to come out victorious. ஜெயத்தோடு நாம் வெளிவரக்கூடிய ஒரு பரீட்சை சோதனை தேவனால அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்பதை புரிந்து கொள்ளுதல் நமக்கு உண்டாகும்போது we focus on God and God will focus on us. தேவனிலே கவனம் வைப்போம் தேவனும் நம் மீது கவனம் கொள்வார். And this test is nothing but something that confirms, that gives us double confirmation of our hope on God that will never fail. நாம் அவிதமாய் நாம் சந்திக்கும் போது நமக்கு இரட்டிப்பான ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் மீது கவனத்தை கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது. Double confirmation. உறுதி இரட்டிப்பான உறுதி. Faith itself is a confirmation. அந்த விசுவாசமே நம்மை உறுதிப்படுத்தும். That itself is an assurance. அதுவே நமக்கு ஒரு நம்பகத்தன்மை கொண்டு But வருகிறது. this test attitude that we have, நாம் கொண்டிருக்கிற இந்த பரீட்சையின் நடத்தை, this test understanding, அந்த பரீட்சையை குறித்த அந்த புரிந்து when we exercise patience in the midst of the tribulation, மத்தியிலே நாம் பொறுமை காக்கிறது. it is a reconfirmation, this is a reaffirmation that our hope in God is never going to fail. நாம் தேவன் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை நம்மை ஒரு காலம் வெட்கப்படுத்தாது நாம் தோல்வியடைய மாட்டோம் என்கிற இரட்டிப்பான ஒரு உறுதியையும் நம்பகத்தன்மையும் கொடுக்கக்கூடியது. அப்பதான் ஆண்டவர் வேலை செய்வார். அப்போதான் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆண்டவருக்கு நம்ம எதனா உதவி பண்ணணும்னு நினச்சி ஆண்டவரே நீர் இப்படி சொல்லியிருக்கிறீர் நான் நம்புகிறேன், அந்த நம்பிக்கை கைகூடி வர நானும் கொஞ்சம் என்ன பண்ணுறேன், அப்படி தான் ஆபிரகாம் இடையில லைட்டாக பண்ணிட்டார். என்ன பண்ணார்? அதான் இப்போ பெரிய தொல்லையாக இருக்குது உலகத்துக்கு. வாக்குத்தத்தம் பண்ணவர் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும். ஒருவேளை அந்த அம்மா கூட சேர்ந்து என்ன பண்ணியிருக்கோம் யோசனை, மேபி ஷீ ஆல்சோ ஜாயின்ட் ஹேண்ட்ஸ் வித் ஹிம். அதில் அந்த அம்மாவும் உடன்படிக்கை. Abraham was a good man. ஆபிரகாம் ஒரு நல்ல மனிதன். He wouldn't be unfaithful to his wife. தன்னுடைய மனைவிக்கு அவர் உண்மையில்லாத. It was given by his wife only. அவருடைய மனைவினாலே கொடுக்கப்பட்ட ஒரு. That's why later on, அதனால தான் பிந்தின பகுதியிலே when there was a strife between the maiden and the mistress, அந்த சாராள் என்கிற எஜமாட்டிக்கும் வேலைக்காரியாகி ஆகாருக்கும் கஷ்டம் வந்தபோது, சச்சரவு வந்தபோது ஆபிரகாம் ஆண்டவர் ஆலோசனை கேட்கிறார். ஃபர்ஸ்ட் ஆலோசனை யார் கொடுத்தா? அப்போ போய் கேட்டிருக்கலாம்ல, அப்போ கேட்கல. பையன் பிறந்துருச்சு, அவனை ஓட்டி விட போறான்னு ஒன்று அவருக்கு என்ன பண்ணல, என்ன ஆண்டவர் ஆண்டவர் கை கழுவி விட்டாரு. முதல்ல யார் சொன்னது கேட்ட? அங்கேயே போய் கேட்டுக்கோ என்கிட்ட. எனக்கும் நான் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் நீ பண்ண வேலைக்கும் நீ இப்போ கேட்குற கேள்விக்கும் என்னவே இல்லை. there is no absolutely no relation அதுக்கு இதுக்கு ஒரு சம்பந்தமே between the promise I gave you, between what you did and what you are asking now.
நான் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் நீ செய்த காரியத்துக்கும் இப்ப நீ செய்ய First time you listen to the voice of your wife, now also you go and listen there. Don't come to my voice. முதல்ல போய் உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்த இப்பவும் போ, நீ என்கிட்ட வராத. Because Abraham and Sarah might have thought, maybe they can help God to fulfill his promise. அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு உதவி செய்வது போல ஆபிரகாமும் சாராளும் நினைத்திருக்கலாம். God don't need our help. நம்முடைய உதவி ஆண்டவருக்கு அவசியம். Such kind of help. அப்படிப்பட்டதான உதவி. Going out of the way. வழியை விட்டு தள்ளியே போறது. So that his promise will come to pass in our life. அவருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு. தமிழ்ல சொல்லுவாங்க முந்திரி கொட்டன். சில நேரம் உபத்திரவத்தில் நம்மளுக்கு என்ன புத்தி வந்துடுது, திட்டுறப்ப கூட சொல்லுவாங்கள்ல முந்திரி கொட்டை மாதிரி அவசரப்பட்டு பண்ணுறது. அதனால ஆண்டவர் என்ன பண்ண முடியல, God cannot do. ஆண்டவரால செய்ய முடியல. ஏன் 25 வருஷம் ஒரு 15 வருஷமாக கூட இருந்திருக்கும் அந்த காரியம் ஆபிரகாமுடைய இதில் நடக்கலைன்னா. So many times when we also go through tribulation, இதுபோல நாமும் உத்தரவுகளிலூടെ கடந்து போகும்போது with a carnal mind we begin to react. நம்முடைய மாம்ச சிந்தையிலே நாம் செயல்படுகிறோம். But we have to have the understanding of the journey. ஆனா அந்த பிரயாணத்தை குறித்த ஒரு புரிந்துகொள்ளுதல் This நமக்கு tribulation must not bring out of us immediate reaction. இந்த உத்தரவும் நாம் சந்திக்கிற இந்த உத்தரவும் கஷ்டங்கள் நமக்கு உடனடியாக But rather we have to show patience. அந்த இடத்துல நாம் பொறுமை காக்க வேண்டும். And this patience will bring us to an understanding it is a trial that God has allowed so that we will overcome it successfully. காத்துக்கொள்ளுகிற அந்த பொறுமையினாலே நமக்கு ஒரு தெய்வீக புரிந்துகொள்ளுதல் உண்டாகும். நாம் சந்திக்கிற கடந்து போகிற இந்த உபத்திரவம் துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தேவனாலே நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு சோதனை பரீட்சை என்பது. And this attitude, இந்த நடத்தை will be a reconfirmation. அது ஒரு நமக்கு இரட்டிப்பான ஒரு உறுதியை, our hope on God will never fail. தேவனிடத்திலே வைக்கிற அந்த நம்பிக்கை ஒரு காலம் தோற்று போகாது. Let's look at the life of Joseph. யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் We all know about the beginning of Joseph. யோசேப்புடைய வாழ்க்கையின் ஆரம்பம் நமக்கு நன்றாக தெரியும். The dream that he dreamed. அவன் கனவு கண்ட கனவு. And how he openly declared that dream. அந்த கனவையே வெளிப்படையா சொன்னது. And because he declared the dream so openly, அவன் வெளிப்படையாய் அந்த கனவை சொன்னது நிமித்தமாக he began to earn the enmity of his own brothers. தன்னுடைய சொந்த சகோதரர்களால் பகைமையை சம்பாதித்துக் கொண்டான். அவன் கண்ட கனவு சொன்னது எதை சம்பாதிச்சு கொடுத்துருச்சு? பகைமை கொடுத்துச்சா இல்லையா? யோசேப் ஒன்றும் போட்டிலாம் போடல. உனக்கு அதை வாங்கி கொடுத்துருக்காங்க, அதை கொடு. சில கடை குட்டிங்க எல்லாம் அலுவனி ஆட்டம் ஆடும் வீட்டில், பார்த்துருக்கீங்களா? நான் அந்த வேலைலாம் பண்ணியிருக்கேன் சின்னதில். கேரம் போர்டு விளையாடுறப்பார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். கேரம் போர்டில் சரியாக இது போட முடியலன்னா என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் கழிச்சு விட்டு அந்த மாதிரிலாம் பண்ணல பாருங்க. யோசேப்புக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. உன்னுடைய அதை கொடு, இதை கொடு. He just openly said the dream that God gave him. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த சொப்பனத்தை அவன் வெளிப்படையாக சகோதரர்களுக்கு சொன்னான். Because of that ignorance, அவனுடைய அறியாமை நிமித்தம், because of that he earned the enmity of his own brothers. தன்னுடைய சொந்த சகோதரர்களிடத்திலே பகைமையை சம்பாதித்துக் கொண்டான். He was stripped of the coat of many colors that his father gave him. அவங்களுடைய தகப்பனார் கொடுத்த பல வர்ண அங்கியே அவன் கலட்டப்பட்டான். He was put in a ditch. அது மாத்திரமல்ல, குழியிலே போடப்பட்டான். He was humiliated. அவன் தாழ்த்தப்பட்டான். He was mocked. அவன் பரியாசம் பண்ணப்பட்டான். He was put to shame. அவன் வெட்கப்படுத்தப்பட்டான். He was sold as a slave. அவன் அடிமையாக விற்கப்பட்டான். அதாவது என்னென்னலாம் மோசமானதெல்லாம் இருக்குதோ எல்லாமே என்ன பண்ணுச்சு? ஒரு நல்லது கூட நடக்கலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒன்று வந்துருச்சு உள்ள. என்ன அது? விசுவாசம். எதில் வந்துச்சு? Through the dream he received the eternal faith that came from eternal God, through the eternal word that was given to him through a dream. சொப்பனத்தின் மூலமாக நித்தியமான தேவனிடத்திலிருந்து
நித்தியமான ஒரு விசுவாசம் அவனுக்கு உண்டாயிற்று. The Bible that Joseph had didn't have 66 books like this. அந்த யோசேப்பு வாழ்ந்த காலத்துல இவ்வளவுமான 66 புத்தகம் கொண்ட வேதம் The only Bible that Joseph had was the dream that he dreamed. அவன் இடத்துல காணப்பட்ட ஒரே வேதாகமம் அவன் கண்ட சொப்பனம் That மாத்திரமே. dream, அந்த சொப்பனம் it brought the eternal word from the eternal God, and he received eternal faith through that. நித்தியமான தேவனிடத்துல நித்தியமான வார்த்தைகளை அவனுக்குள்ளே விசுவாசத்தை உண்டாக்கக்கூடிய அளவு கொண்டு And வந்தது. immediately after that, அது உடனடியாக அதற்கு அவன் he went through tribulation in his life. அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே அவன் வாழ்க்கையில And that trouble, that affliction, அவன் கடந்து போன அந்த உபத்திரவம் that persecution was done to him by his own brothers. தன்னுடைய சொந்த சகோதரர்களால் அவனுக்கு He செய்யப்பட்டது. was humiliated by his own brothers. தன்னுடைய சொந்த சகோதரர்களால் அவன் தாழ்த்தப்பட்டான். He was stripped half naked by his own brothers. அவன் சொந்த சகோதரர்களால் குழியிலே Put in a போடப்பட்டான். ditch by his own brothers. தன்னுடைய சொந்த சகோதரர்களால் அவன் But the scripture says, ஆனால் வேதவசனம் after சொல்கிறது, enduring all of this, எல்லாம் நடந்து முடிந்த and பின்பு was being sold as a slave by his own brothers. தன்னுடைய சொந்த சகோதரர்களால் அடிமையாக அவன் விற்கப்பட்ட பின்பு Genesis 39 and 1 says, 39:1 Joseph endured in that tribulation. அந்த உபத்திரவத்திலே அவன் உறுதியாய் நிலைத்து He did not open his mouth. அவன் தன்னுடைய வாயை திறக்கல. He did not say, please leave me alone. என்ன தனியா விட்டுடுங்க. He did not say, ஐயோ, ஐயோன்னு கத்தல. where is my dad, where is my mom? என்னோட அம்மா எங்க, என்னோட அப்பா எங்க? That's why he is a type of Christ in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவுக்கு அடையாளமானவன் யோசேப்பு. He, just as about Christ, the scripture says he was dumb as a sheep which stands before the shearers. மயக்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல So was Joseph enduring it with patience, அதுபோல யோசேப்பும் பொறுமையோட அமைதியாய் showing இருந்தான். patience in the midst of tribulation. அவனுடைய உபத்திரவத்திலே அவன் பொறுமையாய் அமைதலாய் What இருந்தான். made him to be patient? எது அவனை அமைதலாய் What பொறுமையாய் gave him the வைத்தது? divine patience? அந்த தெய்வீக பொறுமையை எது அவனுக்கு கொடுத்தது? The dream. அவன் கண்ட சொப்பனம். The eternal word that came from eternal God brought eternal faith in him. நித்தியமான தேவனிடத்திலிருந்து நித்தியமான வார்த்தையின் மூலமாய் உண்டான நித்தியமான விசுவாசம். That's why Joseph did not react to all of அதனால that. அவன் உடனடியாக அதற்கு செயல்படல. He understood it is a test. அவன் நன்றாக புரிந்து கொண்டான் இது ஒரு பரீட்சை. And when he was brought down to Egypt, அங்கே எகிப்துக்கு அவன் கொண்டு வரப்பட்டான். Genesis 39:1, 39:1 to the house of the officer of Pharaoh called Potiphar, பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் எனும் எகிப்து தேசத்தான் அவன் அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். he was sold as a slave. அவன் ஒரு அடிமையாக விற்கப்பட்டான். But verse number 2 says, ஆனால் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, the Lord was with Joseph. ஆமென், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஏன்னா இவர் கையும் காலையும் வைத்துக்கொண்டு அமைதியாக இருந்தார். இங்க தான் நம்ம தப்பு பண்ணிடுறோம். We react. நாம் செயல்படுறோம். We give answers. நாம் பதில் கொடுத்துறோம். In haste. நாம் ரொம்ப பதஷ்டப்பட்டுறோம். We become aggressive. ரொம்ப அவசரப்பட்டு But காரியம். Joseph was not like that. ஆனால் யோசேப்பு அப்படியாக He இல்ல. kept quiet all the way through and endured it with patience. அவன் எல்லா கடந்து போன எல்லா உபத்திரத்திலும் பொறுமையாக இருந்தான். Maybe he wept. ஒருவேளை அழுதிருக்கலாம். Maybe he was sad. ஒருவேளை துக்கமா இருந்திருக்கலாம். But he did not react. ஆனால் உடனடியாக அவன் He செயல்படலாம். understood this is a test in the journey of faith that he has to take in his lifetime. அவனுடைய விசுவாச பிரயாணத்திலே தேவன் அனுமதித்த இது ஒரு சோதனை பரீட்சை. And because of that, his hope on God, அதனால அவன் தேவனிடத்தில் வைத்திருந்த அந்த நம்பிக்கை, it was reaffirmed. அது அவனுக்கு உறுதியாக இருந்தது. His faith was reconfirmed. அவனுடைய விசுவாசம் இரட்டிப்பான நம்பிக்கை. Instead of him complaining about his brothers, தன்னுடைய சகோதரர்களை பற்றி அவன் குற்றம் சொல்வது, instead of him murmuring about his brothers, தன்னுடைய சகோதரர்களை பற்றி அவன் முறுமுறுப்பது, instead of him focusing his mind, his thoughts and his
emotions on his brothers who did that horrendous thing அந்த to him. சகோதரர்கள் செய்த அந்த தீமையான சகல காரியங்களையும் எண்ணி தன்னைத்தானே எண்ணி தன்னுடைய காரியங்களை அவன் நொந்து கொள்வதற்கு He பதிலாக began to focus on God. அவன் தேவன் மீது மாத்திரம் கவனம் வைத்தான். That's why the scripture says, அதனால and தான் the Lord was with Joseph. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். And because of that, அது நிமித்தமாக he was a prosperous man. அவன் காரிய சித்தி உள்ளவனானான். And he was in the house of his master, the Egyptian. அந்த எகிப்திய எஜமானனுடைய வீட்டிலே அவன் இருந்தான். எஜமானன்னா இவர் யாரு? வேலைக்காரன். The scripture says the house where he was the house of his master Egyptian. அவன் இருந்த அந்த வீடு அவனுடைய எஜமானனுடைய வீடு, எகிப்தியனுடைய வீடு. He was almost a slave over there. அந்த இடத்திலே ஒரு அடிமையாக வேலைக்காரனாக அவன் இருந்தான். Verse number 3 says, மூன்றாம் வசனம் சொல்கிறது, and his master saw that the Lord was with him. கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. யோசேப்பு கண்டுகிட்டாரோ இல்லையோ, ஆண்டவர் கூட இருக்கிறாரோ இல்லையோ, அவருக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, யாருக்கு புரிஞ்சிச்சு? அவருடைய எஜமானன். In this journey of faith, இந்த விசுவாச if பிரயாணத்திலே we show patience in our tribulation நம்முடைய உபத்திரவத்திலே நாம் பொறுமை காக்கும் and understand that this is just a trial that God has allowed தேவன் நமக்கு us to go through to come out victoriously, தேவன் நமக்கு அனுமதித்த சோதனை, இது பரீட்சை, இதிலிருந்து நாம் வெற்றியாக வெளியே வருவோம் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது maybe we might think God is not there. ஒருவேளை நம்ம உணரலாம், நம்ம நினைத்து கொள்ளலாம் ஆண்டவர் நம்மோட இல்ல போல. But our enemy will know. ஆனா நமக்கு எதிராளியானவன் அவன் நன்கு Our தெரியும். enemy will know that God is with us. நம்மோடு தேவன் இருக்கிறார் என்பதை எதிராளி நன்றாக The அறிந்திருக்கிறார். one who is trying to be like a boss over our life, he will know it. நம் மீது எஜமானனாக விரும்புகிற அந்த எதிராளியாகி அவனுக்கு தெரியும். The one who is trying to suppress us, he will be able to understand it. நம்மை மனமடிவாக்கி நம்மை அழுத்தம் செய்யக்கூடியவனுக்கு தெரியும் தேவன் நம்மோடு கூட That's இருக்கிறார். what happens sometimes. அப்படிதான் சில When we go through certain things in our life, நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களிலே கடந்து போகும்போது somehow in the back of our mind we think, where is God? சில நேரங்களிலே நம்முடைய சிந்தையில உண்டாகிற காரியம், இதெல்லாம் நடக்குது, ஆண்டவர் எங்க போனார்? You really want to know the answer? அதுக்கு உண்மையாகவே நீங்கள் பதில் உங்களுக்கு அறிய வேண்டும். Where is God? தேவன் எங்கே இருக்கிறார் என்று Go and ask your enemies. உங்களுடைய எதிராளிட்ட போய் கேளுங்க. They will be able to tell you. அவங்களால சொல்ல அவங்களுக்கு முடியும். Praise the name of the living God. நாமத்துக்கே The master, the officer of Pharaoh, he saw that the Lord was with Joseph. பார்வோனுக்கு பிரதானியும் தலையாரிக்கு அதிபதியுமாகிய அந்த எகிப்தியன் எஜமான், And that the Lord made all that he did to prosper in his hand. அவன் அறிந்திருந்தான் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் Verse number 20 says, 20வது வசனம், because of that, அது நிமித்தமாக Joseph's master took him and put him into the prison. அந்த எஜமான் அவனை சிறைச்சாலையிலே போட்டான். What happened after verse number 3? அந்த 3வது வசனத்துக்கு அப்புறம் என்ன நடந்தது? The master's wife, அந்த எஜமானனுடைய மனைவி, she cast her wicked eyes on Joseph. யோசேப்பின் மீது தீமையான கண்களை வைத்தாள். And when the officer of Pharaoh was out of station, அந்த எகிப்திய அந்த எஜமான் அவன் வெளியே இருந்தபோது she began to cast her eyes on him, அந்த யோசேப்பு மேல் அவள் கண் வைத்து cast her eyes of lust on him, அவன் மீது இச்சையான கண்களை வைத்து and forced him to commit sin with her. அவளோடு கூட பாவம் செய்யும்படியாய் அவனை கட்டாயப்படுத்தினார். But he said, how can I do this? ஆனா சொன்னா இது எப்படி ஆகும், எப்படி செய்வது? Even if he would have done it, nobody would have known it. அப்படியே செஞ்சிருந்தா கூட அதை யாரும் அறிய போறது இல்ல. Maybe he would have got a promotion. அவனுக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கும். He was out of his family, out of the sight of his family. அவனுடைய குடும்பத்தாரை விட்டு எல்லாவற்றையும் விட்டு அவன் வெளியே போயிருப்பான். But he said, how can I do this? ஆனா அவன் சொன்னான், தேவனுக்கு பயப்பட்டு தேவனுக்கு How விரோதமான can I do பாவத்தை this against the God that I serve? நான் ஆராதிக்கிறது தேவனுக்கு விரோதமாய் எப்படி இந்த பாவத்தை செய்வது? ஈவன் பாவ சோதனையில அவருடைய ஃபோக்கஸ் யார் மேல தான் இருந்தது? தேவன், ஆண்டவர் மேல தான். கஷ்டப்படுறப்பையும் ஃபோக்கஸ் ஆண்டவர் மேல தான். பாவ சோதனை வந்த போதும் ஆண்டவர் மேல தான்.
And because of that, he was falsely accused. அதனால அவன் பொய் குற்றம் சாட்டப்பட்டான். And he was put in a prison for a sin that he did not commit. அவன் செய்யாத பாவத்துக்காக அவன் சிறைச்சாலையிலே போடப்பட்டான். That's why the scripture says in verse number 20, அதைத்தான் 20ஆம் வசனம் சொல்கிறது. Joseph's master took him and put him into the prison. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் A place where the king's prisoners were bound, and he was there in the prison. காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். But verse number 21 says, 21ஆம் வசனம் சொல்கிறது, but the Lord was with Joseph. கர்த்தரோ யோசேப்போட இருந்து. அது எப்படிங்க? When he was falsely accused, அவன் பொய்யாக குற்றம் சாட்டப்பட்ட போது he did not react. அவன் உடனடியாக செயல்படல. He did not accuse back the woman. அந்த ஸ்திரியை மீண்டும் அவள் He குற்றப்படுத்தி did not say, you evil woman, you are doing this to me. ஏ தீமையான பொம்பளை நீதான் என்ன வந்து My God knows I ran away from your wicked hold. எனக்கு என்னுடைய தேவன் நன்காக தெரியும். Who are you to falsely accuse me? நீ என்ன பொய்யா குற்றம் சாட்ட நீ? Did he react towards that woman? அந்த பொம்பளைக்கு நேரா Does the Bible ever say he reacted so? அவிதமாய் செயல்பட்டான் என்று வேதம் No, when he was falsely accused, he was still silent, endured with patience. குற்றம் சாட்டப்பட்ட போதும் அமைதலாக இருந்தான். Because there was an eternal faith in him. ஏனென்றால் அவனுக்குள்ளே ஒரு நித்தியமான விசுவாசம் இருந்தது. He knows all these false accusations won't work. இந்த பொய்யான குற்றச்சாட்டு ஒன்றும் வேலைக்காக. Because that eternal faith that he has received is from the eternal God through the eternal word that he received through the dream. நித்தியமான தேவனிடத்திலிருந்து நித்தியமான வார்த்தையின் மூலமாய் அவன் நித்தியமான விசுவாசத்தை கொண்டிருந்தான். Praise the name of the living God. That's why even when he went to the prison, அப்ப சிறைச்சாலைக்கு போன பின்பும் கூட the Lord was with him. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். And showed him mercy. அது மாத்திரமல்ல அவனுக்கு கிருபை கிடைக்கும். Gave him favor in the sight of the keeper of the prison. சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். Verse number 22 says, 22ஆம் வசனம், and the keeper of the prison committed in Joseph's hand all the prisoners that were in the prison, and whatsoever they did, that he was the doer of it. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தார். He was like a mini king in the prison house. சிறைச்சாலைக்குள்ளே அவன் ஒரு சின்ன ராஜாவை போல அவன். Though his position legally is a prisoner, ஆனால் சட்டபூர்வமாக அவன் ஒரு சிறைச்சாலை கைதி. because of false accusation, பொய்யான குற்றச்சாட்டினாலே, because the Lord was with him, ஆனா ஆண்டவர் அவனோடு கூட இருந்ததினால, he was like a boss in the prison. அந்த சிறைச்சாலையிலே அவன் ஒரு அதிபதியை போன்று இருந்தான். Verse number 23 says, 23ஆம் வசனம், the keeper of the prison looked not to anything that was under his hand, because the Lord was with him, and that which he did, the Lord made it to prosper. கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாக்கிய பண்ணினபடியினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. Praise the name of the living God. So in this journey, இந்த பிரயாணத்திலே, between faith and hope, அந்த விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் இடையே பிரயாணத்திலே, the Lord never leaves us. ஆண்டவர் நம்மை ஒரு காலம் கைவிடுகிறதில்லை. Because he who promised is faithful. ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் He உண்மையுள்ளவராய் said, I am with you always, even unto the end of the world. உலகத்தின் முடிபெறும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றவர். He said, I will never leave you nor forsake you. விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று We may not feel him, ஒருவேளை நாம உணரலாம், but he is there. ஆனால் அவர் நம்மோடு தான் இருக்கிறார். Like Job said, யோபு சொன்னது போல, I go before, நான் முன்னாடி போனேன், behind, பின்னாடி போனேன், to the left, to the right. இடது பக்கம் வலது பக்கம். Maybe he is there, but I don't find him. நான் அங்க போன அவரை காணல. Maybe he is working, but I don't feel it, I don't see it, I don't understand it. கிரியை செய்து நான் அவரை காண முடியல, என்ன ஒளித்திருக்கிறாரோ. But I know the way that I take. நான் போகும் வழியை அவர் அறிவார். When he had tried me, அவர் என்னை சோதிப்பார். I shall come forth as gold. நான் பொன்னாக விளங்குவேன். Praise the name of the living God. நாமத்துக்கே. Whenever the heroes of faith in the Bible did go through the trial, வேதத்திலே சொல்லப்பட்ட விசுவாச வீரர்கள் அவர்கள் சோதனைக்குள்ளே கடந்து போகும்போது, whether they felt the presence of God or not, they knew that God was with him. தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்கிறார்களோ உணரவில்லையோ, ஆனால் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். உணர்றது வேற, அறியறது வேற. உணர்வுன்றது நம்ம ரொம்ப எப்படி சொல்றது, அது ஒரு நேச்சுரலான
We want to feel him naturally. இயற்கையே உணர்கிறது. Sometimes we want to see him with our natural eyes and touch him with our natural hands. இயற்கை கண்களினால காணவோ தொடவோ முடியாது. But when we know him, ஆனால் நாம் அவர் அறியும் போது, know him in our hearts, நம்முடைய இருதயத்தினால அவர் அறியும் போது, that he never leaves us nor forsakes அவர் us, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. that is a million times stronger and better confirmation than the physical feeling. நம்முடைய இயற்கையான உணர்வுகளை காட்டிலும் கோடிக்கணக்கான அளவு அது நம்பகத்தன்மை உள்ளது, உறுதியானது. Praise the name of the living God. Another man called David. இன்னொரு மனுஷன் தாவீது. When we look at the life of David, தாவீதினுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம்னா, yes, he was an ordinary boy, அவன் ஒரு சாதாரண இளைஞன், looking after his father's sheep. தன்னுடைய தகப்பனாருடைய ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருந்தான். But suddenly, ஆனால் திடீரென்று, because of the victory that he won over Goliath the giant, அந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத்திடம் அவன் ஜெயித்ததினால, people began to praise him and put down Saul. அங்கே சவுலை அவர்கள் மட்டுப்படுத்தி தாவீதை உயர்த்தி பாராட்டினார்கள். They said, what Saul has killed is thousands, but David 10,000s. தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1000 என்று அவர்கள் சொன்னார்கள். Because of that, he began to earn the enmity of Saul. அதனால சவுலுடைய பகைமையை தாவீது சம்பாதித்து கொண்டார். And from that point in time, அந்த நேரம் முதல் Saul was after the life of David. தாவீதுடைய வாழ்க்கைக்கு ஜீவனுக்கு பின்னாடியே ஓடிட்டு இருந்தான். Somehow he wants to finish him. எப்படியோ அவனை முடிக்கணுங்கிறது அவனுடைய விருப்பம். Just think about this. இதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. David is an ordinary boy. அவன் தாவீது ஒரு சாதாரண இளைஞன், Shepherd boy. அவன் ஒரு மேய்ப்பன். But the king of a nation அந்த தேசத்தினுடைய அதிபதியாகிய is after the life of an ordinary ஒரு citizen. சாதாரண குடிமகனுடைய ஜீவனுக்காக அவன் பின்னாடி ஓடுறான். எல்லாம் யோசிச்சு பாருங்க. டெல்லியில் இருக்கிற தலைமை ஒரு சாதாரண குடிமகன் எங்கேயோ ஒரு ஸ்டேட்டில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கவன் பின்னாடியே அவன் எங்கே போகிறான், என்ன பண்ணுறான், அப்படி பார்த்து அவனை க்ளோஸ் பண்ணணுன்னு இருந்துச்சுன்னா அவனுக்குள்ள எப்படி ஒரு பயம் இருக்கும். In the same way, in those days, அந்த நாட்களிலே it really happened in the life of David. தாவீதுடைய வாழ்க்கையில் நிஜமாகவே இது The king of a nation is after an ordinary teenage boy. அந்த தேசத்தினுடைய ராஜா ஒரு வாலிப பையனாகிய இளைஞனாகிய அந்த ஆட்டுமேய்ப்பனுடைய வாழ்க்கைக்கு பின்னாய் சொர்த்தி He is running after here and there and everywhere. அவன் ஒவ்வொரு இடமாக எங்கேயும் அங்கேயுமாய் அலைமோதி Going to the cave, going to the wilderness. வனாந்தரத்துக்கு போறான், குகைக்குள்ள போய் பதுங்குறான். If you have an eagle's view over the life of David, தாவீதின் வாழ்க்கையை குறித்து ஒரு கழுகு பார்வை கண்ணோட்டத்திலே, கழுகு பார்வைன்னா அதை எப்படி சொல்றது, ஒரு ஆரம்பத்திலிருந்து முடிவை கழுகு எப்படி மேலே போகிறப்ப எல்லாத்தையும் பார்க்குதோ அது மாதிரி தாவீதினுடைய முழு வாழ்க்கையை நம்ம பார்க்குறப்ப தாவீதுக்கு ஒரு நிம்மதியே கிடையாது. சின்ன வயசுலேயே ராஜாவினுடைய பகமே என்ன பண்ணிட்டாரு, அவர் சம்பாதிக்கல, ஜனங்க சம்பாதிச்சு கொடுத்துட்டாங்க. அவர் ராஜாவுக்கு நல்லா உதவி தான் செஞ்சார். சரி, இப்போ ராஜா ஆயிட்டாரு, அப்பயும் என்ன பண்ணுறாரு, அப்சலோம்ன்ற ஒருத்தனுக்கு பயந்து ஓடுறாரு. அதே மாதிரி வனாந்தரத்துக்கு எங்கன்னா குகையில் போகலாமா, எங்கன்னா ஒளிஞ்சிக்கலாமா. He was running after the fear of his own life. தன்னுடைய ஜீவனை குறித்த பயத்தினால ஓடுகிறான். ராஜாவா இருந்தப்பையும் சரி, ராஜாவாகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு டீனேஜ் பாயாக இருந்தப்பையும் ஓடுகிறான். That's the view that we get if we have an eagle's view of the life of David. தாவீதுடைய வாழ்க்கை குறித்து கழுகு கண்ணோட்டத்திலே நான் பார்த்தோம்னா, So an ordinary teenage boy is now being chased by the king of a nation. ஒரு வாலிப பையனாய் இருந்த அந்த நாளிலிருந்து அவன் தேசத்து ராஜாவான பின்பும் தன் ஜீவனுக்காக பயந்து Always after his life. அவன் எப்போதும் அவனுடைய ஜீவனுக்காக, always keeping an eye on him. அவன் மீது எப்போதும் ஒரு கண்ணை வைத்துக் கொண்டே, He always had spies to watch over David. எப்படி தாவீதை கொத்தி கொலை பண்ண வேண்டும் என்று Watch his moments and watch how he can finish him off. அவன் எந்த இடத்துல போறான், எங்க தங்குறான், என்ன பண்றான், அவனை எப்படியாவது முடிக்கணும்.
But as David was enduring this tribulation அவன் in the early part of his life, அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் அந்த உபத்திரவத்தில் அவன் பொறுமையாக இருந்ததுனால he showed patience. அவன் ரொம்ப பொறுமை காத்தான். ராட்சதன் கோலியாத்தை வீழ்த்தினவன் சவுலை போட்டு தள்ளுறதுக்கு ஹலோ ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப நேரம் ஆகாது. கிட்டே போவானா, சுற்றினாலே தூரத்துலேருந்து சுற்றினாலே என்ன பண்ணுச்சு, முடிஞ்சிருச்சு. But he showed patience. ஆனால் ஆண்டவர் அவன் பொறுமை காத்தான். Why? ஏன்? Because of that eternal faith in him. அவனுக்குள்ளே கொண்டிருந்த நித்தியமான விசுவாசம், Eternal faith that came from eternal God through his eternal word. நித்தியமான தேவனிடத்திலிருந்து நித்தியமான வார்த்தையின் மூலமாய் உண்டான A hope that was sure and steadfast. அந்த உறுதியும் நம்பகத்தன்மையுமான இருக்கிற அந்த நம்பிக்கை அவனுக்குள்ளே He was so confident that that hope will never fail him. அந்த நம்பிக்கை அவனை வெட்கப்படுத்தாது என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே. He knew that that hope will never fail him. அவனை ஒரு காலம் அது தோல்வியற செய்யாது என்பதை அவன் அறிந்தார். And because he was patient, அவன் பொறுமையாய் இருந்ததால், showing patience in his tribulation, தன்னுடைய உபத்திரவத்தில் அவன் பொறுமை காத்ததனால his attitude began to change. அவனுடைய நடத்தைகள் மாற்றம் அடைந்தது. And he began to understand that this is nothing but a test that God has allowed it in his life. தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்த ஒரு பரீட்சை, ஒரு சோதனை என்று அவன் அறிந்து கொண்டான். He knew God also informed him that he is the next chosen leader. அவன் நன்கு அறிந்தவனாய் இருந்தான். அவனுக்கு சவுலுக்கு பின்பு தான் அந்த தேசத்தை ஆளப்போகிற ராஜா என்பதை He was aware of it. அதை குறித்த ஒரு எச்சரிக்கை, That he is the next chosen man to sit in the throne. அந்த சிங்காசனத்தில் உட்கார போகிற அடுத்த மனுஷன் அவன்தான். ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு, உட்கார்றதுக்கு என்ன நடக்கணும். தாவீது ராஜாவா உட்காரணும்னா என்ன நடக்கணும். சவுல் மேட்ரு முடிஞ்சா இங்கே அனுப்புகிற மாதிரி இமெயிலில் ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் என்ன பண்ண முடியாது. நான் இன்னையிலேருந்து ராஜாவாக இருக்கிற பொறுப்பிலிருந்து விலகிக்கொள்ள. யாருக்கு ஃபேக்ஸ் அனுப்ப? அந்த இடத்துல உட்கார வச்சது யார்? சாகிற வரைக்கும் அந்த சிங்காசனத்தில் உட்காந்தான் ஒன்று, வேறு வழியே கிடையாது. If David has to sit in the throne, the only condition is Saul has to die. தாவீது அந்த சிங்காசனத்தில் அமர வேண்டுமானால் சவுல் அங்கு மரிக்க வேண்டும். தாவீதுக்கு 100% ஷுவராக தெரியும், அந்த ஆள் மண்டையை போட்டால் அடுத்து யார் தான்? தான் தான் ராஜா. எங்கே இருந்தனாலும் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சுருவாங்கன்னு தெரியும். ஆண்டவர் அதை ரொம்ப கிளியராக என்ன பண்ணிட்டாரு, அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. தீர்க்கதரிசிக்கும் சரி, எல்லாருக்கும் சரி. என்னைக்கு சவுல சீட்டை கிழிச்சாரோ அன்னைக்கே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு. The moment God dismissed Saul, தேவன் அந்த சவுலை நிராகரித்த அந்த நிமிஷம், in his thoughts, அவருடைய நினைவில் God already chose David. தேவன் ஏற்கனவே தாவீதை தெரிந்து கொண்டார். Praise the name of the living God. இப்போ என்ன பண்ணிடலாம், தாவீது ஈஸியாக சைலண்ட்டாக சவுலை போட்டுத்தல்னா அழகாக ராஜாவை போய். பட் இன் தட் பிளேஸ் ஹி ஷோஸ் his attitude that what he was going through is a trial. அந்த இடத்திலும் அவன் கடந்து போன பாதை, அந்த உபத்திரவத்தின் பாதையை பொறுமையோடு கடந்தான். அதை Let's go to the book of 1 Samuel chapter number 24. 1 சாமுவேல் 24வது and read from verse number 1. And it came to pass when Saul was returned from following the Philistines that it was told him, saying, Behold, David is in the wilderness of En-gedi. சவுல் பெலிசரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. Verse number 2 says, Then Saul took 3,000 chosen men out of all Israel and went to seek David and his men upon the rocks of the wild goats. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகளுள்ள கன்மலைகளின் மேல் தேட போனான். To take the life of one little teenage boy, ஒரு இளம் வயதுள்ள வாலிபனை தேடிக்கொண்டு Saul is taking some of his elite soldiers. How many? 3,000 the scripture says. அவனுடைய ராணுவத்தில் இருக்கிற 3000 பேரை அவன் தெரிந்து கொண்டு போகிறான். To seek after the life of David and his men upon the rocks of the wild goats. தாவீதும் அவன் மனுஷரையும் வரையாடுகளுள்ள
கண்மலைகளின் மேல் தேடப் போனான். And he came to the sheepcotes by the way where there was a cave. வழியோரத்தில் இருக்கிற ஆட்டுத் தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது And Saul went in to cover his feet, and David and his men remained in the sides of the cave. அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மல்லாஜலாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். Maybe it was the early morning. ஒருவேளை அதிகாலை நேரமாக இருந்திருக்கலாம். As Saul was going after the life of David with 3,000 chosen men, 3000 பேரோடு சவுல் தாவீதை தேடி போன போது ஒருவேளை தாவீது மேல இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து வைத்த கலக்க சொன்னவோ. He went to cover his feet, and David and his men remained in the side of the cave. அதில் சவுல் மல்லஜலாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அங்கே ஒரு மனுஷனை ஈஸியாக போட்டு தள்ளுறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். பெருசாக ரியாக்ட்லாம் பண்ணவே முடியாது. நல்ல சான்ஸ் பாருங்க. Verse number 4 says, and the men of David said unto him, தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, எப்பா ஆண்டவரா என்ன பண்ணியிருக்கிறாரு? யாரு? தாவீது ஃப்ரெண்ட்ஸு. அவங்களும் அநேகமாக டீனேஜ் பாய்ஸாக தான் இருந்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். டே மாப்பிள்ள, அவனே சறுக்கு மரத்தில் வந்து இறங்கிருக்கான், என்ன பண்ணிடாத, விட்டுறாத. Behold the day of which the Lord said unto thee, behold I will, பாருங்க வசனத்தோட வருது, I will deliver thine enemy into thine hand, that thou mayest do to him as it shall seem good unto thee. And David arose and cut off the skirt of Saul's robe privily. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். வசனத்தோட கூட இருக்கிற மச்சான்கள் கொடுக்குற ஆலோசனை என்ன? எப்பா சைத்தான் சறுக்கு மரத்தில் வந்து உன் கையிலே இருக்குது, விட்டுறாத இந்த சான்ஸை. But David, he just cut off the sides of Saul's skirt. சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். அவர் இருக்கிற பிஸியில் அது கூட தெரியல அவருக்கு. And it came to pass after verse number 5 that David's heart smote him because he had cut off Saul's skirt. தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. He did not slit his neck. அவன் கழுத்தை அடிக்கல. Or he did not just try to put a mark in his body. அவனுடைய சரீரத்தில் எந்த ஒரு காயத்தையும் அவன் ஏற்படுத்தல. He just cut off Saul's skirt. சவுலுடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டு வந்தான். But David's heart smote him. ஆனால் தாவீதுடைய மனது அடித்து கொண்டிருந்தது. ஏன் அடிச்சது? டெஸ்ட்ல ஃபெயில் ஆகிட்டோமோ? நம்ம என்ன பண்றோமோ, ஓவரா ரியாக்ட் பண்றோமோ? ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலையில் நம்மளே என்ன பண்றோமோ? David thought maybe he is involving himself in the work of God that he is trying to do. தேவனுடைய கிரியைக்குள்ளே தானே போய் நுழைந்து நம்ம காரியமா நம்ம செய்யறோமோ அப்படி என்று சொல்லி. But David knows if Saul is finished, he is the next king. ஆனா சவுல் முடிந்தால் தாவீது தான் அடுத்த ராஜா என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். Now he got a plum opportunity to finish off the life of Saul. சவுலுடைய வாழ்க்கையை முடிப்பதற்கு ஒரு சரியான வாய்ப்பு தருணம். He just cut off the edges of the skirt of Saul. அவனுடைய சால்வை தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். But the heart of David smote him. தாவீதுடைய மனது அடித்து கொண்டிருந்தது. Verse number 6 the scripture says, 6ஆம் வசனம் சொல்கிறது, and he said unto his men, அவன் தன்னுடைய மனுஷரை பார்த்து சொன்னான், the Lord forbid that I should do this thing unto my master the Lord's anointed, to stretch forth mine hand against him, seeing he is the anointed of the Lord. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. Though David did not have any respect for Saul, he had the respect for the anointing that Saul carried in his life. சவுல் ராஜா மீது எந்த ஒரு மரியாதையும் இல்லை, ஆனால் அவன் கொண்டிருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்தான். He understood that it is God that had put him in that place. அந்த இடத்திலே அவனை வைத்தது ஆண்டவர் தான்.
and God only should remove him. எனவே அந்த இடத்தை நீக்குவதும் ஆண்டவரே செய்யட்டும் என்று இருந்தார். Praise the name of the living God. நாமத்துக்கே That he should not intrude in the way. அந்த ஆண்டவர் செய்ய போகிற அந்த காரியத்துக்குள்ள தான் குறுக்க போய் செய்யக்கூடாது என்பது தாவீது. But he has to go through and experience the test with patience. அவன் கடந்து போன அந்த காரியத்தின் நிமித்தமாய் அவனுடைய உபத்திரவத்திலே சோதனையிலே அவன் பொறுமையை அவன் He understood he needed to have the right attitude while going through the trial. அவனுடைய சோதனையிலே அவன் கடந்து போகும்போது ஒரு சரியான நடத்தையை அவன் கற்றுக்கொண்டான். Verse number 7. So David stayed his servants with these words and suffered them not to rise against Saul, but Saul rose up out of the cave and went on his way. தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இந்த வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு David even controlled his men, his friends, தாவீது தன்னுடைய மனுஷரை கட்டுப்படுத்தினான். not to raise up their hands against the Lord's anointed. அந்த கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலின் மீது கையை போடக்கூடாது என்று. Praise the name of the living God. See, many times people they do disrespectful things against us. அநேக நேரங்களிலே நமக்கு அவமரியாதையாய் ஜனங்கள் நமக்கு செய்வார்கள். They behave very cheaply. அது ரொம்ப தரக்குறைவாக இருக்கும். But if these people are the people that do not know the Lord, we can understand it. ஆண்டவரை அறியாதவங்க அப்படி செஞ்சிட்டா நம்ம புரிந்து கொள்ளலாம். Sometimes people who say they know the Lord, சில நேரங்களிலே நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், people who say they have experienced God, அவர்கள் தேவனை நான் அனுபவித்திருக்கிறேன் என்று people who say that they are anointed of the Lord, ஆண்டவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நான் என்று சொல்லி people who say that they are chosen of God, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லி when they behave cheaply, அவர்கள் இவ்விதமாய் அற்பமாய் நடந்து கொள்ளும்போது what happens? என்ன நடக்கிறது? It looks like at least we feel like going and asking, are you really anointed of the Lord? நீ உண்மையாவே ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானா அப்படி நம்ம கேட்க தோணும். God doesn't, more than God wanting us to respect them, he wants us to acknowledge and respect the anointing that they carry on their life. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில பெற்றிருக்கிற அந்த அபிஷேகத்தை அவர்களை காட்டிலும் அந்த அபிஷேகத்துக்கு மரியாதை கொடுத்தான் தாவீது. Praise the name of the living God. அத ஆண்டவர் சமயத்துல டெஸ்ட் பண்ணி பார்க்கறாரு. நீ அவனை மதிக்கலாம் பரவாயில்ல, அவன் மேல நான் வச்சிருக்கிற அபிஷேகத்தை மதிக்கிறியா? So David passed the test. Verse number 8, the scripture says, David also rose afterward and went out of the cave and cried after Saul, saying, My Lord the king. And when Saul looked behind him, David stooped his face to the earth and bowed himself. அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரைமட்டும் முகம் குனிந்து வணங்கி, இது பயத்தில் செய்யலைங்க, மரியாதைக்கு. இப்படி பயந்துருந்தாருன்னா கோகையிலே மேட்ரு என்ன பண்ணியிருக்கோம், முடிஞ்சிருக்கோம். This is the attitude of him going through the trial. அவன் தன்னுடைய சோதனையிலே அவன் நடத்தையை அந்த பரீட்சையிலே going through with patience, பொறுமையோடு கூட கடந்து போனான். facing, having the right attitude in the midst of tribulation. அவனுடைய உபத்திரவத்திலே சரியான ஒரு நடத்தையை அவன் கையாண்டான். And David said to Saul, Wherefore hearest thou men's words? Behold, David seeketh thy hurt. சவுல் திரும்பி 9. சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? இவரை யாரும் ஏற்றி விட்றாங்க போல இருக்கு. அது சொல்லி கேட்குறாரு, ஏன் நீயும் ஒழுங்காக உன் வேலையை செய்ய விட மாட்டேங்கிற, ஏன் வேலையா? தமிழில் பேசியிருந்தா இப்படி தான் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். You are also not calm and quiet, minding your business, and I am not able to live my life and do my business. நீயும் உன் வேலையை சரியா செய்ய அமைதலா இருக்க மாட்டேங்கிற, என்னையும் என் வேலையை செய்ய விட மாட்டேங்கிற. Verse number 10 he says, Behold, this day thine eyes have seen how that the Lord had delivered thee today into mine hand in the cave. And some bade me kill thee, but mine eyes spared thee. And I said, I will not put forth mine hand against my Lord, for he is the Lord's anointed. இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன். அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன்.
That's his attitude when he endured the trial. அந்த உபத்திரவத்திலே சோதனையிலே அவன் நிலை நிற்கும்போது அவனுடைய நடத்தை. Why? What's the reason? ஏன் என்ன காரணம்? Because his hope was on God. ஏனென்றால் அவனுடைய நம்பிக்கை தேவன் மீது. His hope was not for Saul to die. சவுல் மரிக்க வேண்டும் என்பது தாவீதுடைய கவனம் But அல்ல. David's hope was on the Lord. தாவீதுடைய நம்பிக்கை முழுவதும் தேவன் மீது. Because it's the Lord who chose him. ஏனென்றால் அவனை தேர்ந்தெடுத்த தேவன். It's the Lord who placed the eternal faith in him. அவனுக்குள்ளே நித்தியமான விசுவாசத்தை வைத்தவரும் It's the தேவனே. eternal God through his eternal word placing his eternal faith in him. நித்தியமான தேவன் தம்முடைய நித்தியமான வார்த்தையின் மூலமாய் அவனுக்குள்ளே அந்த நித்தியமான That's why as he was traveling with hope in his journey of faith, அவன் தன்னுடைய விசுவாச பாதையிலே நம்பிக்கையோடு கடந்து போகும்போது he fixed his eyes on the living God. அந்த ஜீவனுள்ள தேவன் மீது தன்னுடைய கண்களை அவன் He பதித்து was not wishing and hoping that Saul should die. தாவீது சவுல் மரிக்க வேண்டும் என்று சொல்லி எந்த விதத்திலும் அவன் மீது கண் போட்டு வாய்ப்பு தேடவில்லை. His hope was on God. ஆனால் அவனுடைய நம்பிக்கை தேவன் மீது மட்டுமே. That's why he says Psalm 71 and 5. The scripture says, சங்கீதம் 71:5 For thou art my hope, O Lord God, thou art my trust from my youth. 71:5 கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். சிறு வயது இப்போ என்னன்னா 71ஆம் சங்கீதத்தில் அப்சலோமுக்கு பயந்து ஓடுறாரு. If we go to 2 Samuel chapter number 15, we can read about all of that. 2 சாமுவேல் 15வது அதிகாரத்திலே நம்ம அவைகள் எல்லாம் பற்றி வாசிக்கலாம். Mostly he wrote this psalm when Absalom was rebelling against him in his old age. அவனுடைய வயது முதிர்ந்த நாட்களிலே அப்சலோம் அவனுக்கு விரோதமாய் எதிர்த்து வந்தபோது எழுதினவர். அவர் தான் ராஜா ஆகணும்னு என்ன பண்றாரு? தாவீதுக்கு வயசாயிடுச்சு. தான் ராஜா ஆகணும்னு அப்சலோம் எழுதுறப்ப தாவீதுக்கு பயம் வருது. அவன் சிங்காசனத்தில் உட்காரணுன்னு நம்மளை போட்டு தள்ளிடுவானுன்ட்டு திருப்பி என்ன பண்ணுறாரு? ஓடுறாரு. அதனால தான் சொல்கிறாரு, அப்பயும் ஓடின ஆண்டவர், இப்பயும் ஓடினேன், ஆனால் அப்பயும் நீர் தான் என் நம்பிக்கை, இப்பயும். For thou art my hope, O Lord God, thou art my trust from my youth. கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். Psalm 38:15 For in thee, O Lord, do I hope, thou wilt hear, O Lord my God. 38:15 கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். உமக்கு காத்திருக்கிறேன் அப்படிங்கிறது ஓ லார்ட் டு ஐ ஹோப். என்ன ஹோப்புன்னு நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தால் அங்கே என்ன இருக்கணும்? காத்திருப்புன்னு ஒன்று இருக்கணும். இல்லாட்டா அது நம்பிக்கையே இல்லை. அது ஒரு மாதிரி பரபரப்பாகி புஸ்வானமாகி ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் இந்த விசுவாச பயணத்தில் புஸ்வானத்துக்கு வேலையே இல்லை. எந்த ஒரு விசுவாசமும் நித்திய தேவனிடத்திலிருந்து நித்திய வார்த்தையினால் வருகிற எந்த நித்திய விசுவாசத்துலேயும் பொறுமை, காத்திருப்பு இருக்கிறது. Praise the name of the living God. Many times people feel God is delaying. அநேக நேரங்களிலே ஜனங்கள் உணர்வது தேவன் தாமதிக்கிறார். தேவன் தாமதிக்கிறாரா? அவர் அகராதிரியில் தாமதம் ஒன்று கிடையாது. God doesn't have delay in his dictionary itself. தேவன் தம்முடைய அகராதியிலே அவருக்கு தாமதம் என்கிற ஒரு வார்த்தை. அவர்கிட்டலாம் போய் ஆண்டவரே நீர் தாமதம் என்றால் என்ன என்று நினைக்கிறீர் அப்படின்னா, எனக்கு அப்படி ஒரு வார்த்தையே இல்லைப்பா, அந்த வார்த்தைக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றாரு. ஏன்னா அவர் நித்திய தேவன். அவர் எப்பயுமே நித்தியத்தில் இருக்கிறவர். நித்தியத்தில் எப்பயுமே நிகழ்காலம்தான், கடந்த காலமும் கிடையாது, எதிர்காலமும் கிடையாது. Only to deal with man. மனுஷனோடு செயல்படும் போது மாத்திரம் he uses time, he uses past and the present and the future. கடந்த காலத்தை எதிர்காலத்தை எல்லாம் உபயோகப்படுத்த வேண்டியதா இருக்கு. அதாவது கர்த்தாவே நீர் தாமதிக்கிறீன்னு சொல்ல இந்த வசனத்தில், கர்த்தாவே உமக்கு உம்முடைய வேலைக்காக I wait for you Lord. நான் உமக்காக காத்திருக்கிறேன். So God doesn't delay. தேவன்
தேவன் தாமதிக்கல, but we need to wait for his time. ஆனா அவருடைய நேரத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். Praise the name of the living God. நாமத்துக்கே There is a difference between delay and wait. காத்திருக்கிறதுக்கும் காலதாமதத்துக்கும் வித்தியாசம் I might have told you before, அதற்கு முன்பாக எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். if there is a train that you have to catch at 5 o'clock, நீங்கள் 5 மணிக்கு ஒரு ட்ரெயினை நீங்க போக வேண்டும் என்றால் you go and sit in the station at 4 o'clock. 4 மணிக்காவது அந்த ரயில் நிலையத்துக்கு நீங்க போயிருக்கணும். But the train comes sharp at 5. ஆனா அந்த ட்ரெயின் வந்து 5 மணிக்கு கரெக்டா. But you are complaining that the train is delayed by 1 hour. ஆனா ஒரு மணி நேரம் வந்து தாமதமா வருது ட்ரெயின், நீங்க புகார் பண்றீங்க. It's foolishness. அது முட்டாள்தனமானது. We went there 1 hour early. நாம 1 மணி நேரம் முன்னாடியே போயிட்டோம். And that's why we waited for 1 hour. அதனால நம்ம 1 மணி நேரம் காத்திருக்கிறோம். Praise the name of the living God. If that same train would come at 6 o'clock, then we can say the train was delayed by an hour. 5 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 6 மணிக்கு வந்ததுன்னா நம்ம சொல்றது சரி. So many times we are before time. அநேக நேரங்களிலே நாம் முந்திக் கொள்கிறோம். And we complain God of delaying. நாம் தேவனை வந்து காலதாமதம் ஆகிறார். But God doesn't delay. தேவன் ஒரு காலம் There's தாமதிக்கிறதில்லை. nothing called delay in the workings of God, in the dealings of God. கிரியைகளிலே தேவனுடைய செயல்பாடிலே காலதாமதம் என்பது இல்லவே இல்லை. Only we have to wait. நாம தான் காத்திருக்க வேண்டும். But as we are waiting, நாம் காத்திருக்கும்போது we must keep moving forward in this journey of faith. இந்த விசுவாச பாதையை முன்னோக்கி நாம் கடந்து போக வேண்டும். Tribulation, உபத்திரவம், patience, பொறுமை உண்டாக்குறது, test, trial, பரீட்சை, சோதனை உண்டாக்குறது, showing the right attitude. அது ஒரு சரியான நடத்தையை நாம் If we செய்கிறது. ever think that God is delaying, அதனால தேவன் தாமதிக்கிறார் என்று நாம் ஒரு காலம் என்ன அப்படி ஒரு எண்ணம் நமக்கு வந்ததுன்னா அது முதல்ல தப்பு. நாம செய்ய வேண்டிய ஒரே காரியம் நம்முடைய ஆட்டிடியூட என்ன பண்ண வேண்டும்? செக். If we ever think that God is delaying, தேவன் தாமதிக்கிறார் என்று எண்ணலாம், it's a very wrong accusation. அது தவறான ஒரு குற்றம் சாட்டுதல். But instead we need to check our attitude that we are exercising in this faith journey. இந்த விசுவாச பிரயாணத்திலே நம்முடைய நடத்தை எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்க்க வேண்டும். Praise the name of the living God. நாமத்துக்கே These are the elders who obtained good reports. இதுதான் நம் முன்னோர்கள் பெற்றுக்கொண்ட நற்சாட்சிகள். Like Joseph, like David. தாவீது போன்ற. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. And this hope, இந்த நம்பிக்கை, this trial, இந்த சோதனை, this experience இந்த அனுபவம் that began from the eternal faith, அது நித்திய விசுவாசத்திலே ஆரம்பிக்கிறது. going through tribulations, அது உபத்திரவங்களினூடாய் கடந்து போகிறது. exhibiting patience, அது நமக்கு பொறுமையை கொண்டு வருகிறது. understanding that this is a trial and having a right attitude. நமக்கு சோதனை பரீட்சை என்று சரியான ஒரு புரிந்து கொள்ளுதலை, தெய்வீக புரிந்து கொள்ளுதலை நமக்கு The கொண்டு scripture வருகிறது. says, வேதவசனம் சொல்கிறது, this experience, இந்த அனுபவம், இந்த பரீட்சை, இந்த சோதனை, hope, நம்பிக்கை. praise the name of the living God, நாமத்துக்கே experience patience, and patience hope, as we read in Romans chapter number 5 and verse number 4. நிருபம் 5வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க Verse கேட்ட 4. உபத்திரவம் 4ஆம் வசனத்திலே நாம் And படித்த patience experience, and this experience hope. உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. இந்த விதமான பரீட்சையில யாரு? தாவீது எப்படி அந்த பரீட்சையின் புரிந்து கொள்ளுதலில் நடந்து கொண்டாரோ, யோசேப்பு எப்படி அந்த பரீட்சையின் புரிந்து கொள்ளுதலில் நடந்து கொண்டாரோ, அந்த விதமான பரீட்சை எதை உண்டு பண்ணுது? நம்பிக்கையை உண்டு பண்ண. அந்த நம்பிக்கை, that hope, அந்த நம்பிக்கை will make not us to be ashamed. நம்மை வெட்கப்படுத்தாது. Amen. Amen. This is not blind hope. இது ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை இல்ல. People have different kind of hope. ஜனங்களுக்கு வித்தியாசப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். Some people have, positive thinking. அவங்க சிலர் இருக்கிறார்கள். Positive thinking is good. நேர்மறையான ஒரு, But for that positive thinking there has to be a hold. நேர்மறையான அந்த சிந்தனைக்கு ஒரு பற்று இருக்க வேண்டும். ஒரு உறுதி இருக்கணும். There has to be a hold. அங்கே ஒரு உறுதி, ஒரு பற்று இருக்க வேண்டும். There has to be a foundation. அதுக்கு ஒரு அஸ்திவாரம் இருக்க வேண்டும். An unshakable foundation. அசைக்க முடியாத அஸ்திவாரம். An immovable, unshakable foundation. அசைக்க முடியாத, அலைவுபடாத ஒரு. That's the difference between positive hope and Christian hope. நேர்மறையான எண்ணத்துக்கும் நம்பிக்கைக்கும்
கிறிஸ்தவ நம்பிக்கைக்கும் We are talking about the biblical hope. நாம் வேதத்தின்படியான நம்பிக்கையை We are நாம் talking about the hope that God gives. தேவன் நமக்கு கொடுத்த அந்த நம்பிக்கை பற்றி நாம் பேசுகிறோம். This hope, இந்த நம்பிக்கை it comes after going through a journey, ஒரு பிரயாணத்தினுடைய கடந்து போன பின்பு நமக்கு உண்டாகிறது. beginning with faith. அது விசுவாசத்தில் ஆரம்பித்து It's an eternal faith அது நித்தியமான விசுவாசத்தில் ஆரம்பிக்கிறது. that comes from eternal God through His eternal word. நித்தியமான தேவனிடத்திலிருந்து நித்தியமான வார்த்தையின் மூலமாய் நமக்கு உண்டாகிறது. Facing tribulation, affliction, அது persecution. உபத்திரவத்தை கஷ்டத்தை நமக்கு சந்திக்கும்படியே செய்கிறது. It is working patience in our life. அது நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையை உண்டாக்குகிறது. And that patience experience அந்த பொறுமை நமக்கு பரீட்சையை உண்டாக்குகிறது. creating in us a right attitude, சரியான ஒரு நடத்தையை நமக்குள்ளே கொண்டு a வருகிறது. godly attitude, அது தெய்வீக நடத்தையை நமக்கு taking away the carnal attitude and giving us the godly attitude. மாம்ச நடத்தை மாம்ச செயல்பாடுகளை நம்மிடத்திலிருந்து நீக்கி தெய்வீக தன்மைக்குரிய And this நடத்தையை கொண்டு வருகிறது. experience, it creates divine hope. அது ஒரு தெய்வீக நம்பிக்கைக்குள்ளே நம்மை வழி நடத்துகிறதா It's இருக்கிறது. a divine faith, எனவே தெய்வீக விசுவாசம், divine attitude to face the tribulation, உபத்திரவத்தை சந்திக்கக்கூடிய தெய்வீக it's a நடத்தை, divine patience, அந்த தெய்வீக பொறுமை, and a divine experience அந்த தெய்வீக நம்பிக்கை producing a divine hope. அது தெய்வீக நம்பிக்கை And உண்டாக்குகிறது. this hope, verse number 5 says, Romans 5, it maketh not ashamed. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. Because the love of God is shed abroad in our hearts by the Holy Ghost which is given தேவனுடைய to us. அன்பு பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த பயணத்துக்கு ஒரு பெட்ரோல் இருக்கு. இந்த பயணத்தை நாம் செய்ய அது என்ன பெட்ரோல்? தேவனுடைய அன்பு. And hope maketh not ashamed, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. because the love of God is shed abroad in our hearts by the Holy Ghost which is given unto us. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் This ஊற்றப்பட்டிருக்கிறது. faith journey is a journey that works by love. இந்த விசுவாச பிரயாணம் அன்பினாலே கிரியை செய்கிறவர். Galatians chapter number 5 and verse number 6. கலாத்தியர் 5:6. It says, faith worketh by love. 5:6 அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. That's why I say, அதனால தான் நான் சொன்னேன், faith is the fuel that makes our faith to work. விசுவாச கிரியை செய்வதற்கு விசுவாசம் ஒரு எரிபொருளாகும். அன்பு. Love, agape love is the fuel for our faith to work. நம்முடைய விசுவாசம் கிரியை செய்வதற்கு தேவனுடைய அன்பு தான் ஒரு எரிபொருள். To operate anything, you need to have some kind of an energy. எந்த ஒரு காரியத்தையுமே இயக்குவதற்கு ஒரு ஆற்றல் உங்களுக்கு அவசியம். To operate these electrical appliances, you need to have the electrical energy. இந்த மின்சார சாதனங்களை எல்லாம் இயக்குவதற்கு மின்சார ஆற்றல் நமக்கு To operate an automobile, you need to have a fuel energy or electrical energy, batteries, அந்த things like that. ஆட்டோமொபைல்ஸ் எல்லாத்தையும் இயக்குவதற்கு உங்களுக்கு எரிபொருள் அவசியமாக இருக்கிறது மின்சாரம். So to operate the spiritual force of faith, இந்த விசுவாசம் என்கிற அந்த ஆவிக்குரிய காரியத்தை நாம் கிரியை செய்வதற்கு God has given His agape love as the fuel. தேவன் தம்முடைய அகாப்பே அன்பை எரிபொருளாய் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். That's why the scripture says, but faith which worketh by love. அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். Praise the name of the living God. நாமத்துக்கே Let's reread the scripture that we read the first time I spoke to you, the first Saturday of this year. இந்த வருஷத்தின் முதல் சனிக்கிழமை நாம் வாசிக்க Psalm number 42 verse number 5. சங்கீதம் 42 and verse number 5. 42:5. Why art thou cast down, O my soul? Why art thou disquieted in me? Hope thou in God, for I shall yet praise Him for the help of His countenance. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Wait on God, hope on God. தேவனிடத்திலே நம்பிக்கையாய் தேவனிடத்திலே காத்திருக்கிற காரியம். It's a hope that never fails. அந்த வெட்கப்படுத்தாத நம்பிக்கை. It's a hope as we read in the book of Hebrews, it is sure and steadfast. நம்ம வீரரில் வாசிக்க கேட்ட அது உறுதியானதும்
நம்பிக்கையுமான திட அஸ்திபாரம் உள்ள நம்பிக்கை. It's a hope that will never fail and will never put us to shame. அந்த நம்பிக்கை நம்மை ஒரு காலம் அது வெட்கப்படுத்தாது. It is an anchor of the soul. அது ஆத்துமா நங்கூரமாய் இருக்கிறது. It is both sure and steadfast, which entereth into that within the veil. அந்த வசனத்தை வாசிச்சுட்டா நல்லது. 6:19 எபிரேயர் 6:19. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய். அது நங்கூரம். அது நங்கூரம் ஒரு இடத்துல உட்காந்துன்னா அது ஆத்தும நங்கூரம். கடலில் போகிற நங்கூரத்தை ரிலீஸ் பண்ணிடலாம். ஆனால் ஆத்துமா ஒரு இடத்துல நங்கூரம் போட்டுதுன்னா அதை ரிலீஸே ஆகாது. Praise the name of the living God. That's why the scripture says it is sure, it is steadfast. அது உறுதியானது நிலையானது. It's a hope that will never fail. அது வெட்கப்படுத்தாத ஒரு நம்பிக்கை. It is a hope that will never shame us. அது நம்மை வெட்கப்படுத்தாத ஒரு நம்பிக்கை அது. Praise the name of the living God. This is the journey between faith and hope. விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் இடையேயான பிரயாணம். It's not blind faith. அது ஒரு குருட்டுத்தன விசுவாசம் அல்ல. It's not blind hope. அது குருட்டுத்தனம் உள்ள நம்பிக்கையும் இல்ல. It is a sure faith. அது ஒரு உறுதியான ஒரு விசுவாசம். It's an eternal faith. அது நித்தியமான ஒரு விசுவாசம். That comes from eternal God through his eternal word. நித்தியமான தேவனிடத்திலிருந்து நித்தியமான வார்த்தையின் மூலமாய் நமக்கு வருகிறது. But it takes us through a journey. ஆனால் அது ஒரு பிரயாணத்தை எடுத்துக்கொண்டு போகிறது. Tribulations, உபத்திரவத்தையும், patience, பொறுமையை உண்டாக்குகிறது. experience, பொறுமை பரீட்சை, and then hope. பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குகிறது. And that hope அந்த நம்பிக்கை takes us to the fulfillment or to see the fruits of our hope. நம்முடைய நம்பிக்கையின் பலனை நாம் காணும்படியாய் செய்கிறது. If we are not willing to go through the journey, இந்த பிரயாணத்தினூடே கடந்து போக நம் மனம் வராது. how can we expect this faith to work in our lives? இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும் என்று எப்படி நாம் எதிர்பார்க்க முடியும்? But real faith, ஆனால் உண்மை விசுவாசம், it will work. அது கிரியை செய்யக்கூடியது. It will go through the journey that it has to go through. அது கடந்து போக வேண்டிய பிரயாணத்திலே அது கடந்து போகும். It will go through tribulation. அது உபத்திரவத்தினூடாய் கடந்து போகும். It will show endurance and exhibit patience. அது முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கக்கூடிய பொறுமையை காத்துக்கொள்ள. It will give us the understanding that it is a trial and help us to have the right kind of attitude. அது ஒரு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதலை, சரியான நடத்தையை நமக்குள்ளே கொண்டு வரும். And it will help us to see the fruits or the fulfillment of all. நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையின் பலனை நாம் காணும்படி செய்யும். That's why Job said, அதனால தான் யோபு சொல்கிறார், as we read before, இதற்கு முன்பாய் நாம் வாசிக்க கேட்ட காரியம், but he knoweth the way that I take. நாளும் நான் போகும் வழியை அவர் அறிவார். போகும் வழின்னு என்ன? இவர்னா பஸ்ஸோ ட்ரெயினோ காரோ ஃப்ளைட்டோ பிடிச்சி எங்கேயும் போல. The journey of his life, அவருடைய வாழ்க்கையின் பாதை, the tribulation that he was facing, அவர் சந்திக்கிற அந்த உபத்திரவங்கள், the patience he was showing through all of that, அதிலோட அவர் காண்பிக்கிற பொறுமை, the understanding that he had that this is a trial, இது ஒரு சோதனை, ஒரு பரீட்சை என்று அவர் and that attitude he was showing through the trial, அந்த முழுவதிலும் அவர் காண்பித்த நடவடிக்கை, and the hope that he had saying my redeemer liveth. அவன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை. He was talking about that journey between faith and hope. அந்த பிரயாணத்தை பற்றி தான் அவர் சொல்லுகிறார். He says, but he knoweth the way that I take. நான் போகும் வழியை அவர் அறிவார். When he had tried me, அவர் என்னை சோதித்த பின் I shall come forth as gold. நான் பொன்னாக விளங்குவேன். Because this journey, ஏனென்றால் இந்த பிரயாணம், it is not going to end halfway, அது பாதியிலே நின்று போகக்கூடிய but it will காரியமல்ல. take me all the way அது முழு வழியும் நம்மை எடுத்துக்கொண்டு போகும். to the blessed hope, அந்த பாக்கியமுள்ள நம்பிக்கைக்கு, to the glorious hope, அந்த மகிமையான நம்பிக்கைக்கு, to that hope that will never make me to be ashamed, அது என்னை வெட்கப்படுத்தாத ஒரு நம்பிக்கை, to that hope that is both sure and steadfast, அது உறுதியானதும் நிலையானமான ஒரு to that நம்பிக்கை, hope that will never fail. அந்த நம்பிக்கை ஒரு காலம் தோற்று போகாது. Praise the name of the living God. This trial of the faith, இந்த விசுவாசத்தின் பரீட்சை, Apostle Peter writes and he says it is much more precious than of gold. அது பொன்னை காட்டிலும் அதிக விலையேற பெற்றது என்று. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. That's what the scripture says, Revelation chapter number 3.
அது 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம். Jesus said, "You are miserable, wretched, poor, naked, and blind." நீ நிர்பாக்கியமுள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி என்பதை But he அறியாமல் did not condemn them and wash his hands and go away. அவன் அப்படியே விட்டுட்டு போயிட்டுன்னு சொல்லி ஆண்டவர் He விடல. said, "Come buy of me gold tried in the ஆண்டவர் furnace." சொல்றாரு, நீ வா என்கிட்ட பொன்னை வாங்கிக்கோ. Because these people, ஏனென்றால் இந்த ஜனங்கள் they were talking about faith, but was never willing to go through the trial of அவங்க faith. வெறும் விசுவாசத்தை பற்றி தான் பேசுறாங்களே, அந்த விசுவாச பரீட்சைக்குள்ள கடந்து போக But it is the விருப்பமில்லை. trial of faith that makes our life much more precious than of gold. அந்த விசுவாசத்தின் பரீட்சையானது பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற ஒன்றாய் நமக்கு இருக்கும். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Today people like gold, இந்த நாட்களிலே பொன்னை அதிகம் but ஜனங்கள் God is offering something that is much more precious than gold. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற காரியம் அந்த பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றது. Every true believer, ஒவ்வொரு உண்மை he விசுவாசி always aims for that thing that is more precious, much precious than அதிக gold. விலையேற பெற்ற ஒன்றை மாத்திரமே அவர்கள் கவனம் வைக்க It's வேண்டும். a trial of faith. அது அவருடைய விசுவாசத்தின் பரீட்சை. He knoweth the way that I take, நான் போகும் வழியை அவர் அறிவார். the journey between faith and hope. விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் இடையேயான பிரயாணம். And when he had tried me, அவர் என்னை சோதித்த பின் I shall come forth as நான் gold. பொன்னாக விளங்குவேன். God bless you all in Jesus' தேவன் name. தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.